நெக்கு பார்த்தீங்க அப்படின்னா நான் கிராஸ் பீஸ் வந்து வெட்டியிருக்கேன். சரிங்களா? ரவுண்ட் நெக்குக்கு முடிஞ்ச வரைக்கும் உங்களால் எவ்வளோ கிராஸ் இப்படி இழுத்தா ஸ்ட்ரெச் ஆகுதோ அந்த அளவுக்கு நீங்கள் கிராஸ் பீஸ் வெட்டிக்கோங்க. அதே மாதிரி இது எல்லா ரவுண்ட் நெக்குக்கும் இதே மாதிரி தான். ஸ்கொயர் நெக் அப்படின்னா இதே அளவுக்கு நீங்கள் ஸ்ட்ரெயிட் பீஸ் வந்து வெட்டிக்கோங்க. இது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2.5 இன்ச் அகலத்துக்கு ஒரு 10 இன்ச் அளவுக்கு வச்சுக்கோங்க. ஏன்னா நமக்கு இங்கே ஓப்பனுக்கு எவ்வளோ வருது அப்படிங்கிறத முன்னாடியே நம்ம மேக்ஸிமம் கால்குலேட் பண்ண முடியாது. அதனால ஒரு ஆவரேஜாக ஒரு 10 இன்ச்சஸ் அந்த மாதிரி வச்சுக்கோங்க. சப்போஸ் ரொம்ப போட் நெக் அந்த மாதிரி வரும்போது நீங்கள் ஒரு 12 இன்ச் அந்த அளவுக்கு நீங்கள் லென்த்து வந்து எடுத்துக்கோங்க. இப்போ இது வந்து வெறும் லைனிங் மெட்டீரியல் மட்டும்தான். இதில் பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து நம்ம நார்மலாக ஸ்டிச் பண்ணிக்கலாம், ஒன்று மட்டும் வந்து மெயின் கிளாத் வச்சு நம்ம ஃபினிஷ் பண்ணிக்கலாம். ஏன்னா ஒன்று வந்து ஊக்பட்டி, அது வந்து நம்ம டபுளாக ஃபோல்டு பண்ணிக்குவோம். இன்னொன்று வந்து ஹூக் மாற்ற பகுதி, அந்த வி வைக்கிறது, அதில் வந்து நம்ம லைனிங் வந்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் இது எல்லாமே நம்ம லைனிங் பார்த்தீங்க அப்படின்னா அவுட்டரில் நான் எக்ஸஸாக விட்டு தான் எல்லாமே நான் கட் பண்ணியிருக்கேன். இதுக்கு எக்ஸ்ட்ரா கிளாத் வேணும் அப்படின்னா பட்டிக்கு ஒவ்வொரு கிளாத் வந்து நம்ம இதில் உள்ள அட்டாச் பண்ணிக்கலாம். அதுக்கான கிளாத்தும் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஸ்லீவு, பேக்கு. சரிங்களா? இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் எப்பவுமே இந்த சின்ன சின்ன பீஸ் இருக்கிறது எல்லாத்தையும் நம்ம ரெடி பண்ணிடலாம். எப்பவுமே இந்த பீஸ் வந்து நம்ம இப்படி கிராஸ் ஜாயிண்ட் தான் போடணும். சரிங்களா? இப்படி ஸ்ட்ரைட்டா வச்சு ஜாயிண்ட் போடக்கூடாது. நிறைய பேருக்கு ஸ்ட்ரெயிட் ஜாயிண்ட்னு சொல்றது என்ன, கிராஸ்னா என்னன்னு தெரியாதுன்னு சொல்லுவாங்க. இப்படி ஸ்ட்ரைட்டா வந்து நம்ம ஜாயிண்ட் போடக்கூடாது. அதுக்கு பதிலாக இதை இப்படி கிராஸா வச்சுதான் இப்படி ஜாயின் போடணும். இப்படி நம்ம ஜாயின் போடுறது எங்க அப்படின்னா எங்க வேணாலும் வச்சுக்கலாம். கிளாத் நிறைய இருந்துச்சுன்னா நம்ம எப்படி வேணாலும் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். எட்ஜ்லயே வைக்கணும்னு இல்லை. இந்த பாயிண்ட்டும் இந்த பாயிண்ட்டும் நமக்கு கனெக்ட் ஆகணும். சரிங்களா? மீதி எக்ஸஸா இருக்கிறத நம்ம வெட்டிடலாம். கரெக்டா இந்த பாயிண்ட்ல இருந்து இந்த பாயிண்ட் வரைக்கும் நம்ம தையல் போடணும். இதை தையல் போட்டுட்டு அடுத்தது இதை அப்படியே மேல் பக்கம் திருப்பிட்டு இதுல வந்து நம்ம அப்படியே வச்சுக்கலாம். சரிங்களா? முடிஞ்ச வரைக்கும் குட்டி குட்டியா பீஸ் இல்லாம ஓரளவுக்கு லென்த்தா வந்து நீங்க பீஸ் வந்து போட்டுக்கோங்க. ஏன்னா நிறைய ஜாயிண்ட் வந்துருச்சு அப்படின்னா உங்களுக்கு அது வந்து ஃபினிஷிங் வந்து நீட்டா வராது. எப்பவுமே லைட்டா ஒரு திரிஞ்சு வராத மாதிரி ஒரு பேக் ஸ்டிச் வந்து ஒன்று போட்டுக்கோங்க. அப்படியே இதை வந்து மேல் பக்கமா இப்போ திருப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு சைடு வந்து மாறிடும். அதனால இதை அப்படியே நீங்க திருப்பி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அடுத்த பீஸ் அதுக்கு மேல அப்படியே வச்சு கிராஸா வச்சு ஜாயின் பண்ணிக்கோங்க. எவ்வளோ கிராஸ் வச்சாலும் பரவாயில்ல. தையல் பார்த்தீங்கன்னா இந்த கார்னர்ல இருந்து இந்த கார்னர் வரைக்கும் வரணும். அந்த இடத்துல லைட்டா ஒரு பேக் ஸ்டிச் போட்டுக்கோங்க. நெக் பீஸ் வந்து பிரியாம இருக்கணும். அதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம ஜாயின் போட்டுக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ லென்த் வேணுமோ அந்த அளவுக்கு ஜாயின் போட்டுக்கோங்க. எல்லாம் ஒரே ஈவனா இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ நீங்க இதை வந்து கட் பண்ணிக்கலாம். ஒரு 1/4 இன்ச் விட்டு நீங்க கட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா பீஸுமே ஸ்ட்ரைட்டா இருக்கும். இதை மட்டும் நகத்துல இப்படி ப்ரெஸ் பண்ணிக்கலாம். இப்படி இருக்கும்போது நம்ம ஒரு பக்கம் இப்படி கழுத்து பீஸ் வச்சு அட்டாச் பண்ணுவோம். இப்போ அப்படி திருப்பும் போது என்ன ஆகும் அப்படின்னா இந்த பீஸ் ஒரு இடத்துலையும் இந்த பீஸ் ஒரு இடத்துலையும் போயிடும். அப்போ வந்து உங்களுக்கு எந்த இடத்துலையுமே கழுத்து வந்து மொத்தமா இருக்காது. சரிங்களா? ஈவனா இருக்கும். சப்போஸ் ஸ்ட்ரைட்டா போட்டிருந்தீங்கன்னா இந்த 2 ஜாயிண்ட்டும் ஒரே இடத்துல வரும்போது அந்த இடத்துல ரொம்ப மொத்தமா இருக்கும். அது நம்ம ஹெம் பண்ணும் போதும் கரெக்டா வராது, போடும் போதும் வந்து நெக்கு கிட்ட ஒரு அழுத்தமா இருக்கிற மாதிரியே இருக்கும். அதனாலதான் நம்ம வந்து நெக் பீஸுக்கு இப்படி கிராஸ் ஜாயின் போடணுங்கிறது. இப்படி போட்டோம் அப்படின்னா இது சப்போஸ் ஒரு சிலர் இதை கூட இப்படி ஓப்பன் பண்ணி வச்சு ஸ்டிச் பண்ணுவாங்க. சரிங்களா? நம்மளால அது முடிஞ்சா அது பண்ணிக்கலாம். பைப்பிங் எல்லாம் வைக்கும் போது
இதை நீங்க வந்து இப்படி ஓபன் பண்ணி விட்டுட்டு நீங்க பைப்பிங் உள்ள வச்சுக்கோங்க. அப்ப என்ன ஆகும்னா இன்னுமே இந்த இடத்துல உங்களுக்கு கிளாத் வந்து சாஃப்டா இருக்கும், ரொம்ப மொத்தமா இருக்காது. அந்த பர்பஸ்க்காக மட்டும்தான் இந்த கிராஸ் ஜாயின் போடுறோம். அதுவும் நமக்கு ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். அதுக்கப்புறம் இது வந்து நம்ம அப்படியே டபுளா வச்சு நம்ம ஒரு 1/4 இன்ச்சுக்கு ஒரு தையல் போட்டுக்கலாம். இதுல வேற எதுவும் பண்ண தேவையில்லை. உங்களுக்கு எல்லாம் ஃபர்ஸ்ட் நீங்க ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்னா எல்லாத்துக்குமே ஸ்கேல் வச்சு லைன் போட்டுக்கோங்க. அப்போ வந்து உங்களுக்கு இன்னுமே வந்து ஃபினிஷிங் கரெக்டா வரும். சப்போஸ் ஆல்ரெடி தைச்சுட்டே இருக்கிறவங்களுக்கு நீங்க புரிஞ்சுக்கிட்டா போதும், 1/4 இன்ச்சு கேப்ல நீங்க வந்து தையல் போட்டுக்கோங்க. அதே மாதிரி இதுவும் ரைட் சைடு ராங் சைடு கரெக்டா பார்த்துக்கோங்க. இதை வந்து டோட்டலாவே 1/2 இன்ச்சா ஃபோல்டு பண்ணிக்கோங்க. மேல அதிகமா இருக்கு அப்படின்னா நீங்க வெட்டிக்கோங்க. உள்ள கொஞ்சம் சேர்த்து மடிச்சாலும் தப்பு இல்லை. ஆனா ரொம்ப கெட்டியான கிளாத்தா இருந்தா ரொம்ப மொத்தமா ஆயிரும். அதனால துணியை குறைச்சிக்கோங்க. 1/2 இன்ச்சு இப்படி ஃபோல்டு பண்ணி ஒரு தையல் போட்டுக்கலாம். நீங்க சுத்தி தையல் போடுறதுனாலும் போட்டுக்கோங்க. இதுல எக்ஸஸா இருக்கிறத வெட்டிடலாம். பாத்தீங்க அப்படின்னா ஒன் சைடு மட்டும் 1/2 இன்ச்சு ஃபோல்டிங் பண்ணியிருக்கோம், ஒன் சைடு சுத்தி நம்ம தையல் போட்டிருக்கோம். பிளவுஸ் டிசைன்ஸ் மாறும், ஆனா பேசிக்கா தைக்கிற விஷயங்கள் வந்து இதெல்லாம் எல்லா பிளவுஸ்க்கும் ஒரே மாதிரி தான். அதனால இதை அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா யோக்கு. உங்களுக்கு யோக் வந்து திக்கா வேணும் அப்படின்னா இந்த ஒவ்வொரு கிளாத் வைக்கிறதுக்கு பதிலா 2 கிளாத் வைக்கலாம். சப்போஸ் இன்னுமே ஸ்டிஃபா சுருங்காம வேணும் அப்படின்னா உங்களுக்கு பழைய பேண்ட் ஏதாவது வீட்டுல இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து நீங்க ஒரு 2 கிளாத் உள்ள கொடுத்தீங்கன்னா நல்லா ஸ்டிஃபா இருக்கும். ஆனா இன்னொரு விஷயம், நீங்க ஸ்டிஃபா கொடுக்கும் போது இந்த எக்ஸ்ட்ரா 3 தையல் போடுறீங்க பாத்தீங்களா, இங்க விட்டுருக்க 1/2 இன்ச்சு, அதுல வந்து சும்மா ஒரு 1 இன்ச்சுக்கு வர்ற மாதிரி மட்டும் உள்ள துணி வைங்க. நீங்க ஃபுல்லா வச்சிட்டீங்க அப்படின்னா சைடு போடும்போது ரொம்ப அழுத்தமா இருக்கும், உடம்புல வந்து டைட்டா போட்டீங்கன்னா தழும்பு விழுற அளவுக்கு ஆயிரும். அதனால நம்ம இந்த 1/2 இன்ச்சு 1/2 இன்ச்சு அப்படிங்கிறது ஒரு 1.25 இன்ச்சு வரைக்கும் மட்டும் நீங்க திக்கா கிளாத் வைங்க. அதுக்கப்புறம் நீங்க வந்து கிளாத் வந்து திக்கா கொடுக்காதீங்க. அது கொடுத்தா நம்ம போடும்போது கஷ்டமா இருக்கும், சைடு ஜாயின் பண்ணும்போது உங்களுக்கு கஷ்டமா இருக்கும். அதனால மொத்தமா கொடுக்குற இது இருந்துச்சு அப்படின்னா ஒரு 1.25 இன்ச் வரைக்கும் மட்டும் விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்க கொடுத்துக்கோங்க. இது வந்து சைடு மாறாம கரெக்டா எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அதே மாதிரி நீங்க எக்ஸ்ட்ரா எடுத்து வச்சிருக்க கிளாத்து அதையும் ஆப்போசிட்டா வச்சுக்கோங்க. எந்த ஒரு கிளாத்தா இருந்தாலும் ஆப்போசிட்டா வச்சுக்கோங்க. அதே மாதிரி கீழே வந்து என்ன கிளாத் நம்ம கொடுக்குறோமோ அதை வச்சுக்கோங்க. அதுக்கு மேல மெயின் கிளாத் வச்சுக்கோங்க. அதுக்கு மேல லைனிங் கிளாத் வச்சுக்கோங்க. இதுவும் அதே மாதிரி வச்சுக்கோங்க. கீழே கொடுக்குற கிளாத் மட்டும் மொத்தமா இருந்தா இதை கம்மி பண்ணிக்கோங்க. இப்ப நம்ம தையல் போடும்போது போட வேண்டிய லைன் பாத்தீங்க அப்படின்னா கரெக்டா இந்த நாட்ச்ல இருந்து இந்த நாட்ச் வரைக்கும் தான். நம்ம துணி கீழே எக்ஸஸா இருக்கு அப்படிங்கறதுக்காக அதுல போட்டக்கூடாது. இந்த தையல் வந்து கரெக்டா நீங்க ஸ்கேல் வச்சு லைன் போட்டீங்க அப்படின்னா தான் பட்டியும் நீட்டா வரும். இதுல பாத்தீங்கன்னா ஆப்போசிட்ல தான் வச்சிருக்கேன். இங்க ஃப்ரண்ட் சைடு, இங்கேயும் ஃப்ரண்ட் சைடு. கீழே இருக்க எல்லா கிளாத்துமே நான் அந்த மாதிரி தான் வச்சிருக்கேன். இதுல வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். எந்த ஸ்டிச்சுமே நீங்க ஒரு நாட் போட்டு ஸ்டார்ட் பண்ணி முடிக்க பழகிட்டீங்க அப்படின்னா அது ரொம்ப ஈஸியா போயிடும். ஏன்னா நிறைய பேருக்கு வந்து அந்த பேக் ஸ்டிச் போடுறது நிறைய இடத்துல போடாம விட்டுருவாங்க. அப்படி விடும்போது என்ன ஆகும்னா நம்ம மெயினா ஒரு நெக் பீஸோ அல்லது ஷோல்டர் கிட்டயோ ஜாயின் பண்ணும்போது அது பிரிஞ்சு வரும். அப்ப மறுபடியும் நம்ம அதுக்கு ஒரு தையல் போடுற மாதிரி ஆயிரும். அதனால எப்ப நீங்க ஒரு ஸ்டார்ட் பண்ணாலும் அந்த இடத்துல ஒரு பேக் ஸ்டிச் வந்து போட்டு பழகிக்கோங்க. அதே மாதிரி இங்க 1/2 இன்ச்சு விட்டு நீங்க கட் பண்ணாலும் ஓகே தான். கொஞ்சம் திக்கா இருந்துட்டு போட்டோம் அப்படின்னு இந்த உள்ள கிளாத்தை நீங்க விட்டாலும் ஓகே தான்.
இதை வந்து நல்லா நகத்துல ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. எந்த அளவுக்கு ப்ரெஸ் பண்றீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு என்ன ஆகும்னா இந்த லைனிங் கிளாத் வந்து மேல் பகுதியில வராது. இது நல்லா நகத்துல ப்ரெஸ் பண்ணிட்டு நீங்க ஃபோல்டு பண்ணும்போது இந்த அளவுக்கு நல்லா லைனிங் கிளாத் உள்ள போகணும், மெயின் கிளாத் தான் உங்களுக்கு மேலே வரணும். அந்த மாதிரி நீங்க இங்க வந்து ஒரு நூல் மெயின் கிளாத் தெரிஞ்சா பரவாயில்ல, தப்பு கிடையாது. ஆனா லைனிங் கிளாத் வந்து நமக்கு வெளிப்பக்கம் வரக்கூடாது. இதுலயும் நம்ம ஒரு 1/2 இன்ச்சை விட கொஞ்சம் கிளாத் வந்து விட்டுக்கலாம். உங்களுக்கு இதுல படிமான தையல் போட்டுட்டு தைக்கிறது, அதாவது ஒரு சில மெட்டீரியலுக்கு வந்து இது படியாது. இப்படி இது வந்து காட்டன்ங்கிறனால படிஞ்சிருச்சு. சப்போஸ் அப்படி படிஞ்சு வரலன்னா இந்த இடத்துல ஒரு படிமான தையல் போட்டுட்டு அதுக்கப்புறம் திருப்புங்க. இப்படி திருப்பும் போது இந்த பீஸ் வந்து உங்களுக்கு என்ன ஆகும்னா இப்படி ஸ்ட்ரெயிட்டா தான் இருக்கணும். இந்த லைட்டா கொஞ்சம் கிராஸ் வந்துச்சுனாலும் இங்க துணி வந்து சுருக்க சுருக்கமா வந்துடும். அதனால நீங்க பிளேஸ் பண்ணும்போது கரெக்டா இப்படி ஸ்ட்ரெயிட் வந்து கரெக்டா வரணும். அதுக்கப்புறம் தான் நீங்க இதுல தையல் போடணும். அப்பதான் இந்த சுருக்கம் வந்து வராம இருக்கும். அதுக்கப்புறம் நீங்க இந்த லைனிங் சுத்தி தையல் போட்டுக்கலாம். இதுல லைனிங்கை வெட்டாம எக்ஸ்ட்ரா நம்ம கொடுத்துருக்க கிளாத்தை மட்டும் வெட்டிக்கோங்க. எப்பவுமே எந்த ஒரு நெக் பீஸா இருக்கட்டும் அல்லது கழுத்து சைடா இருக்கட்டும், எதுவுமே நீங்க வெட்டும் போது நம்ம வச்சிருக்க இந்த லைனிங் கிளாத்தை வந்து கட் பண்ணிடக்கூடாது. ஏன்னா நம்ம அது எல்லா அளவுமே கரெக்டா செக் பண்ணி தான் அதை நம்ம கட் பண்ணியிருக்கோம். ஏன்னா நீங்க அதுல கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரைட் சைடு லெஃப்ட் சைடுல வந்து தைக்கும் போது சின்ன சின்ன டிஃபரன்ஸ் வந்துடும். இது நீங்க வச்சு பார்க்கும்போது ரெண்டுமே கரெக்டா இருக்கணும். இந்த ஹைட்டு, இந்த கிராஸு, இந்த லென்த்து, இது எல்லாமே நமக்கு ஒரே மாதிரி வரணும். ரைட் லெஃப்ட் வந்து வித்தியாசம் இல்லாம ஒரே மாதிரி நமக்கு கிடைக்கணும். அப்பதான் நமக்கு தைக்கும் போதுமே நமக்கு அந்த ரைட் லெஃப்ட் வந்து வித்தியாசம் வராம கரெக்டா இருக்கும். அதுக்கப்புறம் ஸ்லீவ்ல வந்து உங்களுக்கு ஜாயிண்ட் இருந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் ஜாயிண்ட்டை போட்டுட்டு ரெடி பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம இதில் வச்சு அட்டாச் பண்ணிக்கலாம். இதில் ராங் சைடு அப்படின்னா அதுக்கு வந்து நீங்கள் ஒரு மார்க் போட்டுக்கோங்க. ஏன்னா நீங்கள் ரைட் சைடு ராங் சைடு வந்து மெயினாக பார்க்கணும். இதில் வந்து எது ரைட் சைடு எது ராங் சைடு அப்படிங்கிறத பார்த்துட்டு நீங்கள் ஒரு மார்க் போட்டுக்கோங்க. இது வந்து நல்ல பக்கம், இது வந்து ராங் சைடு, இதுவும் ராங் சைடு. ராங் சைடில் தான் நீங்கள் மார்க் பண்ணணும், சரிங்களா? ஏன்னா நமக்கு துணி எப்படி கிடைக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வச்சு கட் பண்ணுவோம். இதை வந்து கரெக்டா சென்டர் நாச் போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னுமே ஈஸியா இருக்கும். ரெண்டு சைடும் உங்களுக்கு துணி வந்து நகராம கரெக்டா வரும். நம்ம ஜாயின் போடுற ஸ்லீவா இருந்தா சென்டர் நாச் வந்து கண்டிப்பா போடுவோம். ஜாயிண்ட் இல்லை அப்படிங்கறனால இதுல சென்டர் நாச் போடல. டிசைனு, பூ டிசைனு இதெல்லாம் வந்துச்சு அப்படின்னா லைனிங்லயும் சரி
மேலேயும் சரி இந்த சென்டர்ல ஒரு நாட்ச் போட்டு அதுக்கு சென்டரலா லைன் போட்டு நீங்க வைக்கிற டிசைன் வந்து சென்டரா வருதா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. இது கரெக்டா இந்த லைன்லயே நம்ம ஸ்டிச் பண்ணணும். எங்க நாட்ச் போட்டிருக்கோமோ அந்த நாட்ச்லயே ஸ்டிச் பண்ணும். அதே மாதிரி ஆப்போசிட் ஸ்லீவ் இங்க என்ன ஸ்லீவ் இங்க முடிக்கிறீங்களோ அதுல வச்சு இதை நீங்க பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பேக் இது வந்து பேக்கு, இது வந்து ஃப்ரண்ட். அதே மாதிரி இங்க வந்து இது பேக்கு, இது வந்து ஃப்ரண்ட். இதுவும் அதே மாதிரி பிளேஸ் பண்ணிக்கோங்க. எல்லா சைடும் கிளாத் ஈவனா இருக்கணும், எங்கேயும் ஷார்டேஜ் ஆகக்கூடாது. அதே மாதிரி ஸ்ட்ரெயிட்டும் கரெக்டா வரணும். கிராஸ் வந்துருச்சு அப்படின்னா லைனிங் துணியும் மேல் துணியும் ஒன்னோட ஒன்று ஒட்டாது, நம்ம போடும்போது இழுத்துட்டு நிற்கும். அதனால எல்லா இடத்துலையும் கரெக்டா ஸ்ட்ரெயிட் வர மாதிரி வச்சுக்கோங்க. இதுக்கும் இந்த லைன் வந்து போட்டுக்கோங்க. ஃபர்ஸ்ட் இதுல ஸ்டிச் போட்டுக்கலாம். அதே மாதிரி பேக் பார்த்துக்கோங்க. இதுல வந்து நகத்துல பிரஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு படிமான தையல் போட்டுக்கோங்க. படிமான தையல் அப்படின்னாவே உங்களுக்கு எல்லா கிளாத்துமே நம்ம எங்க தையல் போடுறோமோ அந்த சைடுல இருக்கணும். சரிங்களா? இந்த சைடு போடுற மாதிரி இருந்தா இங்க இருக்கணும். எல்லா கிளாத் எல்லாமே லைனிங் மேல நான் ஸ்டிச் போடுறதுனால எல்லா கிளாத்துமே நான் லைனிங் சைடு வந்து தள்ளி விட்டுருக்கேன். இதுவும் பட்டிக்கு சொன்ன மாதிரியே தான். ஒரு நூல் வந்து உங்களுக்கு மேல் கிளாத் வந்து இந்த சைடு வந்துட்டாலும் தப்பு இல்லை, ஆனா லைனிங் வந்து நமக்கு வெளிப்பக்கம் தெரியக்கூடாது. சரிங்களா? அப்படிதான் நம்ம ஸ்டிச் பண்ணணும். இல்லை உங்களுக்கு கரெக்டா ஈவனாவே நீங்க ஹோல்ட் பண்ணிக்கோங்க. இதுல வந்து நீங்க எப்பவுமே இப்படி மடிச்சு நம்ம போடும்போது ஒன்னா இந்த எட்ஜில் ஒரு தையல் போடுங்க. என்ன கேட்டா ஒரு 3/4 இன்ச்சில் ஒரு தையல் போட்டீங்க அப்படின்னா தான் லைனிங் வந்து ஸ்லிப் ஆகி, அதாவது தண்ணியில போட போட ஃபியூச்சர்ல ஸ்லிப் ஆகி வெளியே வராம இருக்கும். நீங்க இந்த எட்ஜ்லயே போட்டீங்கன்னா கூட இந்த துணிக்கும் இந்த துணிக்கு வித்தியாசம் வந்துச்சுன்னா இந்த லைனிங் வந்து வெளியே வர ஆரம்பிச்சிடும். அதனால நம்ம எப்பவுமே ஹெம் பண்ற மாதிரி ஒரு டிஸ்டன்ஸ்ல ஒரு தையல் போடுங்க. ஒரு லாங் ஸ்டிச் போட்டுட்டு நீங்க சும்மா நார்மலா ஒரு ஹெம்மிங் கூட பண்ணி விட்டுக்கலாம். சப்போஸ் அப்படி இல்லை அப்படின்னா நீங்க பீஸ் கொடுத்து கூட நீங்க இந்த இடத்துல ஃபோல்டு பண்ணிக்கலாம். ஆக மொத்தம் இங்க வந்து ஒரு 3/4 இன்ச்சாவது உங்களுக்கு இங்க ஒரு தையல் வந்து நமக்கு நிக்கணும். அதுதான் ஸ்லீவ் வந்து ஃபியூச்சர்லயுமே அந்த தையல் வந்து வெளியே வராம நமக்கு நீட்டா இருக்கும். இதுல பாத்தீங்கன்னா நான் ஒரு லாங் ஸ்டிச் மட்டும் போடுறேன். கிளாத் வந்து ஸ்ட்ரெயிட்டா இருக்கணும், எங்கேயும் எந்த ஒரு சுருக்கமும் வராம கரெக்டா இருக்கணும். அதுக்கப்புறம் நம்ம உள்பக்கமா திருப்பி எட்ஜில் தையல் போடலாம். எட்ஜுங்கும் போது உங்களால எந்த அளவுக்கு முடியுதோ அந்த அளவுக்கு ஓரமா போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த எக்ஸஸா இருக்கிறத கட் பண்ணிடணும்.
இந்த நாச்சஸும் கம்பல்சரி நம்ம மேல் கிளாத்லயும் தெரியற மாதிரி போடணும். அதுக்கப்புறம் இது ரெண்டையும் நம்ம மேட்ச் பண்ணி பார்க்கணும். கீழையும் ஈவனா வரணும், இங்கேயும் நமக்கு எல்லாம் கரெக்டா வரும். பிசுறு மட்டும் வெட்டினீங்கன்னா போதும். அதே மாதிரி ஆப்போசிட் ஸ்லீவ். இப்படி நீங்க ஃபோல்டு பண்ணும்போதே இதை ஸ்ட்ரெயிட் பண்ணிடணும். இதுல கிராஸ் வந்துருச்சு அப்படின்னா தான் உங்களுக்கு சுருக்கம் வரும். அதனால இது போடும்போதே கரெக்டா ஸ்ட்ரெயிட் பண்ணிக்கோங்க. கரெக்டா நீங்க ஸ்டிச் பண்ணீங்கன்னா எட்ஜில் எந்த கிளாத்துமே சுருக்கம் இல்லாம கரெக்டா அப்படியே இருக்கும். சப்போஸ் ஒவ்வொரு கிளாத் வந்து பாத்தீங்க அப்படின்னா லைனிங்க்கும் மேல் துணிக்கும் மேட்ச் ஆகலைன்னா ஒரு சின்ன சின்ன சுருக்கம் வரலாம். அது ஒன்றும் ரொம்ப அஃபெக்ட் பண்ணாது. ஆனா முடிஞ்ச வரைக்கும் நீங்க டிரான்ஸ்பரண்டான கிளாத்து, ரொம்ப பூனம் கிளாத் மாதிரி இருக்கு, கிராஸா இருக்கு அப்படின்னா நீங்க இதுல கிராஸா வந்து ஸ்டிச்சு போட்டுக்கோங்க, லாங் ஸ்டிச்சு. அதுக்கப்புறம் நீங்க பேட்ச் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த தையலை வந்து கடைசியா நம்ம பிரிச்சு விட்டுறலாம். நாச்சஸ் வந்து கம்பல்சரி போடணும். அப்பதான் அளவு வந்து நமக்கு கரெக்டா வரும். நமக்கு இதுல பாத்தீங்க அப்படின்னா லைனிங் துணி வச்ச மாதிரியே இருக்கக்கூடாது. ஏதோ ஒரு கிளாத் வந்து நம்ம வெட்டி இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி தான். ஏன்னா ரெண்டுமே கரெக்டா ஈவனா நமக்கு வரணும். இது ரெண்டையும் ஒண்ணா வச்சுக்கோங்க. ஒண்ணா வச்சுட்டு இதுல கையினுடைய சுற்றளவை நீங்க நீடில்ல மார்க் போட்டுக்கோங்க. 11 அப்படிங்கும்போது இந்த இடத்துல உங்களுக்கு வரும். அந்த இடத்துல நல்லா கொஞ்சம் நீடில் வந்து இதை பெருசா இருக்க மாதிரியே வச்சு இந்த எட்ஜில் வந்து நீடில் இப்படி மார்க் பண்ணிக்கோங்க. அப்போ வந்து உங்களுக்கு எல்லா இடத்துலையுமே ஈவனா இந்த மார்க் வந்து இருக்கும். அது இருந்தாலும் லைட்டா ஒரு மார்க் பண்றதுனால பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த ஆர்ம் ஹோல் கிட்டையும் இதை கரெக்டா வச்சுட்டு இந்த இடத்துல ஒரு மார்க் போட்டுக்கோங்க. அப்போ நீங்க ஓவர்லாக் பண்ணிட்டீங்க அப்படின்னா கூட இந்த மார்க் இருக்கும், அதுக்கு நேரா நீங்க ஸ்டிச் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம பேக் தட்டு பாத்தீங்கன்னா இங்கேயும் நம்ம ஒரு நாச் போட்டுக்கோங்க. ஏன்னா இந்த அளவுக்கு எங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணி எங்க முடிக்கணும், ஏன்னா லைட்டா பெண்டு கொடுத்துருக்கோம். அப்ப இங்க நாச் போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எங்க ஸ்டார்ட் பண்ணி எங்க முடிக்கணும் அப்படிங்கிறது உங்களுக்கு கரெக்டா தெரியும். அதே மாதிரி இந்த சென்டர்லயும் சின்னதா ஒரு நாச் போட்டுக்கோங்க. உங்களுக்கு இங்க ஏதாவது மார்க்கிங் வேணும் அப்படின்னாலும் நீங்க போட்டுக்கலாம். ஏன்னா நெக்கு வந்து இது விரிஞ்சிடக்கூடாது. எப்பவுமே நெக்கு விரிஞ்சிச்சு அப்படின்னாவே ஒரு பக்கம் நெக்கு இழுத்த மாதிரி தான் ஆயிரும். அதனால இந்த இடத்துல ஒரு நீடில் மார்க்கோ அல்லது ஒரு சின்னதா ஒரு நாச்சோ போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்க வச்சு அட்டாச் பண்ணி திருப்பும் போது அது கரெக்டா அந்த இடத்துல வருதா அப்படிங்கிறதையும் நம்ம செக் பண்ணிக்கலாம். இதுல ஒரு
சிங்கிள் இது மட்டும் எடுத்துக்கோங்க. அதே மாதிரி சைடில் எவ்வளோ கேப் இருக்குன்னு பார்த்துக்கோங்க. 1/2 இன்ச்சு அப்படின்னா அதே 1/2 இன்ச்சு. இப்போ இங்கே வரும்போது நீங்கள் குண்டூசி வேணுனாலும் போட்டுக்கோங்க. இந்த இடத்துல நாச் போட்டிருக்கோம். அந்த இடத்துல இது வந்து நெக்கு விரிஞ்சிடக்கூடாது. நெக்கு விரிஞ்சிச்சு அப்படின்னா தான் உங்களுக்கு ஒன் சைடு இழுத்துட்டு போகிற மாதிரி ஆயிரும். குண்டு சுற்றி போட்டுக்கோங்க. அதே மாதிரி இந்த சைடும் இங்கே இந்த நாச்சை மேட்ச் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு. அதே மாதிரி மேலேயும் குண்டூசி போட்டுக்கோங்க. இந்த நாச் போட்டிருக்க இடத்துலையே இது வர மாதிரி குண்டூசி போட்டுக்கோங்க. உங்களுக்கு மறுபடியும் இன்னும் சைட்ல எல்லாம் போடணும் அப்படின்னாலும் போட்டுக்கோங்க. இப்போ கரெக்டாக எங்கே தையல் போடணும் அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா இந்த டாட் வரைக்கும் நமக்கு கொஞ்சம் ஸ்லாண்டிங் வரும். அதுக்கப்புறம் ஸ்ட்ரைட்டாக வரும். அதுக்கப்புறம் லைட்டாக ஒரு ஸ்லாண்டிங் வரும். இதை வந்து கரெக்டாக மார்க் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம கரெக்டாக ப்ராப்பராக வெட்டிட்டு ஒரே ஸ்ட்ரைட்டாக தையல் போட்டீங்க அப்படின்னா அது வந்து யூஸ் இல்லை. நம்ம எவ்வளோ ரிஸ்க் எடுத்து வேஸ்ட்டு தான். அதனால எங்கேருந்து எங்கே ஸ்ட்ரைட் வருது, எங்கே ஸ்லாண்டிங் வருது அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கோங்க. இந்த நாச் வந்து இங்கிருந்து தான், அதாவது டாட் பிடிக்கிற அந்த சைட்ல இருந்து தான் கிராஸ் பண்ணியிருப்பேன். அதனால ஒரு 1/2 இன்ச்சு முன்னாடியே நீங்கள் ஸ்ட்ரைட் பண்ணிக்கலாம். நீங்க மார்க் போட்டுட்டீங்க அப்படின்னா அந்த மார்க்கிங்லேயே நீங்க ஸ்டிச் பண்ணா போதும். இப்போ பார்த்தீங்கன்னா இது உங்களுக்கு மாறாது. சப்போஸ் நம்ம இதை அட்ஜஸ்ட் பண்ணியிருந்தோம், இது வைக்காம விட்டுருந்தோம்னா கொஞ்சம் நகர்ந்துருக்கும். அதுக்காக தான் நான் ஃபர்ஸ்ட்டே பின் போட சொன்னேன். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்டிஃபாக வேணும்னா இதில் இன்னொரு தையல் போட்டால் இன்னும் கொஞ்சம் நமக்கு வேஸ்ட் வந்து ஸ்டிஃபாக இருக்கும். போடுற தையல் அதே அந்த தையல் மேலேயே போடுங்க. இதுக்கப்புறம் இதை நல்லா நகத்தில் ப்ரெஸ் பண்ணி படிமான தையல் போட்டுக்கோங்க. இதை நீங்கள் ஃபோல்டு பண்ணும்போது லைட்டாக ஒரு பெண்டு வரும். அதை கவனமாக பார்த்துக்கோங்க. இல்லாமல் ஸ்ட்ரைட்டாக ஃபோல்டு பண்ணிடாதீங்க. இதில் நம்ம 1 இன்ச்சு கேப்புக்கு 1.25 இன்ச்சு அளவு 1.25 இன்ச்சு கேப்புக்கு ஒரு ஸ்டிச் போட்டுக்கலாம். இதுவும் ஸ்ட்ரைட்டாக போடுங்க, அளவு மாறிடக்கூடாது. அதுக்கப்புறம் இதை கரெக்டாக வச்சு குண்டூசி போட்டுக்கோங்க. அந்த நாச்சுக்கிட்டே வச்சுக்கோங்க. அதே மாதிரி இதுவும் அகலமாக போயிட்டா உங்களுக்கு நெக்கு வந்து ரொம்ப விரிஞ்சிரும். அதனால கரெக்டாக வச்சுக்கோங்க. இப்போ நம்ம சுற்றி தையல் போட்டுக்கலாம்.
நீங்க இப்படி ஃபுல்லா தைச்சதுக்கு அப்புறம் இந்த இடத்துல ஒரு ப்ளீட் வருது அப்படின்னா நீங்க எங்கேயோ மிஸ் பண்ணிருக்கீங்க அப்படிங்கிறது தான் அர்த்தம். சரிங்களா? இங்கேயும் கரெக்டா ஈவனா நமக்கு எந்த ஒரு சுருக்கமும் இல்லாம ஸ்டார்ட் பண்ணும். அதே மாதிரி இங்கேயும். ஆனா இங்க ஏதாவது ஒரு சுருக்கம் இங்க வந்திருக்கு அப்படின்னா இந்த போர்ஷன் வந்து நீங்க கொஞ்சம் அவுட்டர்ல தள்ளிட்டீங்க. அதனாலதான் இந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஒரு ப்ளீட் வரும். அப்ப எப்படி பார்த்தாலும் நெக் வந்து உங்களுக்கு ஒன் சைடு கொஞ்சம் இழுத்த மாதிரி தான் வரும். அதனால அதை வந்து கவனமா பார்த்துக்கோங்க. பின் போட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு தைக்கிறதுக்குமே ஈஸியா இருக்கும். அதே மாதிரி இதுலயும் நாட்ச் போட்டுக்கோங்க. பேக் தட்டு இதெல்லாம் நீங்க இப்ப எல்லாமே ரெடி பண்ண வரைக்கும் அப்படியே நீட்டா அயன் பண்ணி தைச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னுமே ஃபினிஷிங் வந்து நல்லா கிடைக்கும். இதை வந்து கரெக்டா மடிச்சுக்கோங்க. நீங்க மடிக்கும் போது இந்த ஷேப் எல்லாமே உங்களுக்கு கரெக்டா வரணும். எந்த இதுவுமே தள்ளி போயிடக்கூடாது. சரிங்களா? இப்படி வைக்கும்போது இப்ப இதுல வந்து மெயின் கிளாத் மட்டும்தான் எக்ஸஸா இருக்கு. அதை ஒட்டி வெட்டினோம்னா கரெக்டா போயிடும். மற்றபடி லைனிங் எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த உயரம் இது வந்து மாறக்கூடாது. அதே மாதிரி இந்த நாட்ச் மாறக்கூடாது. இந்த நெக்கினுடைய அளவு இது எல்லாமே எதுவுமே எந்த ஒரு சேஞ்சஸுமே இருக்கக்கூடாது. இதுல வந்து நம்ம எந்த இடத்துல நீடில் மார்க் போட்டு டாட் பிடிக்கிறது அப்படின்னா இந்த பாதி மிட் பாயிண்ட் தான். இந்த கிராஸ் வந்து இங்க இருக்கும். அதனால இந்த இடத்துலயும் நம்ம எங்கெங்க மார்க் போட்டோமோ அதை கரெக்டா வச்சு டாட் பிடிச்சிக்கலாம். ஒரு 3-3.5 இன்ச்சுக்கு டீப் நெக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. இதுல வந்து கரெக்டா சென்டர் பாயிண்ட் இப்படி நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இங்க இருக்க துணி வந்து ஸ்லிப் ஆயிடக்கூடாது. கரெக்டா இதோட நம்ம இப்படி பிடிக்கும் போது கீழே இருக்க துணியை சேர்த்தி தான் பிடிக்கணும். அப்படி பிடிச்சோம் அப்படின்னா மட்டும்தான் இப்படி ஸ்லிப் ஆகாம சுருக்கம் இல்லாம கரெக்டா வரும். இல்லாட்டா நம்ம மேல் துணியில மட்டும் டாட் பிடிச்சிட்டோம் அப்படின்னா கீழ் துணி வந்து தனியா ஸ்லிப் ஆகி வந்துடும். இது வந்து ஈவனா இருக்கணும். ஒன்று மேலேயும் கீழேயும் வந்துடக்கூடாது. கரெக்டா பேக் ஸ்டிச் போட்டுக்கோங்க 1/2 இன்ச்சுக்கு. ரொம்ப கஜகஜன்னு போட வேண்டாம். ஒரே இது போட்டிங்கன்னா போதும். அதுக்கப்புறம் அப்படியே ஸ்ட்ரைட்டா இப்படி ஷார்ப்பா கொண்டு வந்துருங்க. இந்த இடத்துல வந்து நீங்க இது போட வேண்டாம். அதனால இப்படி பேக்ல கொண்டு வந்து இப்படி கூட நீங்க எடுத்துக்கலாம். அந்த இடத்துல வந்து பேக் ஸ்டிச் போட்டீங்க அப்படின்னா என்ன ஆகும்னா அந்த இடத்துல ஒரு சுருக்கம் மாதிரி வரும். அதனால நீங்க அப்படியே பேக்ல கொண்டு வந்து டபுள் ஸ்டிச்சா போட்டீங்க அப்படின்னா இந்த சுருக்கம் இந்த டாட் வந்து இங்க ஒரு பாயிண்டா நமக்கு தெரியவே கூடாது. இந்த இடமும் நமக்கு கீழேயும் ஈவனா இருக்கணும். இந்த இது வந்து கரெக்டா இருக்கணும். அதே மாதிரி ஆப்போசிட் சைடு கரெக்டா வச்சுக்கோங்க. இதையும் நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இதை வேஸ்டினுடைய இடுப்பு சுற்றளவை நம்ம நீடில் மார்க் போட்டுக்கலாம். 29 அப்படின்னா 7.25 வரும். 7.25 எங்க வருதோ அந்த இடத்துல கரெக்டா எட்ஜில் போட்டுக்கோங்க. நீடில் இப்படி மார்க் போட்டுக்கோங்க. அதே மாதிரி இந்த ஆம்ஹோல் கிட்ட நாட்ச் எங்க இருக்கோ அந்த இடத்துல நீடில் மார்க் போட்டுக்கோங்க.
சப்போஸ் உங்களுக்கு இங்க பெண்ட் பண்ணி தான் ஸ்டிச் வேணும் அப்படின்னாலும் இங்க நீங்க போடுற இந்த நீடில் மார்க்லயே இந்த பெண்ட் வந்து இப்படி தெரியணும். ஸ்ட்ரைட் வேணும்னா இப்படி வந்துடும், அவுட்டர்ல வந்துடும் இப்படி வந்துடும். இப்போ நீங்க இங்க இப்படி ஸ்டிச் நீடில்ல மார்க் போட்டிருக்கீங்கன்னா உங்க தையல் 2 சைடும் இதுலயே தான் வரும். அப்ப அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க நீடில்ல மார்க் போட்டுக்கலாம். இப்போ பேக் நம்ம ரெடி பண்ணியாச்சு. லாஸ்ட்டாக தான் ஃப்ரண்ட் போர்ஷன் எடுக்கிறோம். ஏன்னா இதில் தான் எல்லாத்தையும் நம்ம மறுபடியும் அட்டாச் பண்ண போகிறோம். இதுலேயும் ரைட் சைடு ராங் சைடு எதுன்னு பார்த்துக்கோங்க. கரெக்டாக ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் அயன் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம், ஏன்னா உங்களுக்கு இதோட ஒட்டணும் அப்படின்னா. இதுவே உங்களுக்கு ஒரு ரொம்ப டிரான்ஸ்பரண்டான மெட்டீரியல் கிராஸாக வருது அப்படின்னா இதை இப்படி நீங்கள் ப்ளேஸ் பண்ணிட்டு நீங்கள் வந்து இங்கேருந்து இங்கே ஒரு லாங் ஸ்டிச்சு, இப்படி ஒரு லாங் ஸ்டிச்சு ஏதாவது ஒரு கிராஸாக போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டிச் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நகராமல் இருக்கும். சப்போஸ் நீங்கள் அப்படியே வச்சு தைக்க தைக்க என்ன ஆகும்னா அங்கங்கே கிளாத் வந்து நகர்ந்துட்டே இருக்கும். எப்பவுமே இந்த எட்ஜில் ஸ்டார்ட் பண்ணுங்க, ஏன்னா இங்கேருந்து இங்கே கொண்டு வந்து முடிக்கும் போது இங்கே சுருக்கம் நமக்கு வரக்கூடாது. இங்கெல்லாம் வந்துச்சு அப்படின்னா, சப்போஸ் வந்துருச்சு அப்படின்னாலும் இங்கே வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இங்கெல்லாம் வந்துச்சு அப்படின்னா நமக்கு நெக்லேயோ ஆம்ஹோல்லையோ நமக்கு வந்து கொஞ்சம் ப்ராப்ளம் வந்துடும். அதனால நான் எப்பவுமே இங்க இருந்து ஸ்டார்ட் பண்றோம். ஃப்ரண்ட் பீஸ் ஆப்போசிட் சைடுக்கு வந்து இந்த எட்ஜில் இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸ்டார்ட் பண்ணும்போதும் நீங்க ஸ்டிச்சை வந்து எட்ஜில் எவ்வளோ எட்ஜில் போட முடியுமோ அந்த மாதிரி போட்டுக்கோங்க. துணி நகர்ந்து வராமல் இருக்கிறதுக்கு தான் நம்ம கையை இப்படி வச்சு அமுத்தி பிடிக்கிறோம். அதனால அதே மாதிரி பார்த்துக்கோங்க. இங்க வரும்போதே இதை வந்து கரெக்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி லிஃப்ட் பண்ணி பண்ணி திருப்புனீங்க அப்படின்னா தான் சுருக்கம் வராமல் இருக்கும். துணியை வந்து இழுத்தும் தைக்கக்கூடாது, இழுத்தீங்கனாலும் உங்களுக்கு அந்த பொசிஷன் வந்து மாறிடும். எப்பவுமே கிளாத் வந்து மேல் கிளாத் மட்டும்தான் வெட்டணும், லைனிங்கை வெட்டிடாதீங்க. இது இந்த எட்ஜில் இருந்து ஸ்டார்ட் பண்றேன், இது இங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணேன், இது வந்து இங்க இருந்து ஸ்டார்ட் பண்றேன்.
எப்படி தைச்சாலும் நமக்கு இந்த எட்ஜில் வந்து கிளாத் வந்து சுருக்கம் வரக்கூடாது. நீங்க இப்படி பேட்ச் பண்றது எல்லாமே பண்ணிட்டு ஃபைனலா எல்லாத்தையுமே கட் பண்ணீங்கன்னா போதும். ஒவ்வொன்றும் நீங்க வந்து ரெடி பண்ணி கட் பண்ணணும்னு இல்லை. பேக்ல நீடில் மார்க் போட்டிருப்பீங்க, அதே மாதிரி ஃப்ரண்ட்லேயும் அந்த நாட்ஸ்கிட்ட போட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் போர்ஷன் இதெல்லாம் அயர்ன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே இன்னும் ஃபினிஷிங் நீட்டாக கிடைக்கும். இப்போ வந்து நம்ம டாட் பிடிக்க போகிறோம். நீங்கள் டாட் பிடிக்கும் போது நீடில் மார்க் நல்லாவே தெரியும். அந்த வரைக்கும் நீங்கள் பிடிச்சிங்கன்னா போதும். ரொம்ப நெருக்கி கொண்டு போயிட்டீங்க அப்படின்னா கப் ஷேப் வந்து ஷார்ப் ஆயிரும். நீங்கள் இதில் சென்டரை வந்து கரெக்டாக இதோட பிடிச்சிக்கோங்க. இந்த 2 நாட்சையும் மேட்ச் பண்ணிக்கோங்க. மேட்ச் பண்ணிட்டு இந்த இடத்துல நல்லா ப்ரெஸ் பண்ணிட்டு கரெக்டாக அந்த நீடில் மார்க் எங்கே இருக்கோ அங்கே இப்படி ஷார்ப்பாக நிறுத்திட்டு அப்படியே ரிட்டர்ன் கீழே கொண்டு வந்துடும். அப்போ வந்து உங்களுக்கு இங்கே நூல் வந்து பிசுறு தூக்கிட்டு இருக்காது. அதே மாதிரி இந்த போர்ஷனை வந்து இந்த ஃப்ரண்ட் சைடு இப்படி வந்து தள்ளி விட்டுருங்க. அது 2வது தையல் போடும்போதே நீங்கள் தள்ளி விட்டுருங்க. இந்த இடம் நமக்கு ஷார்ப் வந்து தெரியக்கூடாது. சரிங்களா? நகத்தில் இப்படி நல்லா ப்ரெஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த இடத்துல வந்து ஒரு பாயிண்டடாக ஒரு சுருக்கமாக நமக்கு வந்து தெரியவே கூடாது. அதுக்கு அடுத்தது சென்டர் டாட் பிடிச்சிக்கலாம். அதுவும் கரெக்டாக இதை ஸ்ட்ரைட் பண்ணிக்கோங்க. இந்த நீடில் வந்து மார்க் போட்டிருக்கிறதையும் கரெக்டாக வச்சுக்கோங்க. உள்ளே இருக்க துணி கரெக்டாக இதில் பிடிச்சிருக்கோமான்னு பார்த்துக்கோங்க. இது கரெக்டாக ஒரு கைடு அளவுக்கு தான். பேக் ஸ்டிச் போட்டுட்டு அப்படியே கொண்டு வந்துட்டு நீங்கள் அதே மாதிரி பேக்கில் திருப்பிக்கோங்க. இதுவும் நேரத்தில் நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எந்த இடத்துலையுமே ரொம்ப ஷார்ப்பாவோ கொங்கடையாவோ உங்களுக்கு தெரியாது. அதே மாதிரி ஆம்ஹோல் டாட் கரெக்டாக அந்த பாயிண்ட்டையும் இதையும் இப்படி பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு இதை ஸ்ட்ரெயிட் பண்ணிட்டு அதே 1/4 இன்ச்சு தான். 1/4 இன்ச்சுனா ஒரு சிங்கிள் அந்த கைடு அளவுக்கு தான் பிடிக்கிறேன். கரெக்டாக அந்த நீடில் மார்க் உங்களுக்கு இங்கே மேல் பக்கம் நீடில் மார்க் தெரியல அப்படின்னா மார்க்கர் வச்சு இப்படி லைட்டாக லைன் போட்டுட்டு கரெக்டாக அந்த லைனில் நிறுத்திட்டு அப்படியே வந்து திருப்பிக்கோங்க. இந்த டாட் எல்லாம் நீங்க இங்கிருந்து இது வரைக்கும் இப்படி வளைச்சு பிடிச்சாலும் சரி, இங்கேயும் அந்த மாதிரி பிடிச்சிங்கன்னா கப் ஷேப்பே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ப்ராப்பரா ஒரு ஃபினிஷிங்கா இருக்காது. அங்கங்க ஒரு மாதிரி அமுத்தின மாதிரி இருக்கும். அந்த மாதிரி பிடிக்காம டாட் வந்து அதனுடைய ப்ரொசீஜர் படி கரெக்டா பிடிச்சிங்க அப்படின்னா தான் உங்களுக்கு அந்த கப் ஷேப் பார்த்தீங்கன்னா ப்ராப்பரா உங்களுக்கு கரெக்டா இருக்கும். சரிங்களா? அதே மாதிரி இந்த சைடும் ஃபர்ஸ்ட் எப்பவுமே நீடில் மார்க்கை பிடிச்சி சென்டர் பண்ணிக்கோங்க. மார்க் போட்ட இடத்துலயே எது வரைக்கும் தையல் வேணும் அப்படிங்கிறதையும் மார்க் போட்டுக்கோங்க. இங்க வந்து பேக் ஸ்டிச் போட வேண்டாம். ஏன்னா போட்டீங்க அப்படின்னா ஒரு மாதிரி சுருக்கம் வரும். இந்த துணியை வந்து இதோட ஃபோல்டு பண்ணிக்கோங்க.
கரெக்டா அந்த நாச்சுன்னா அது சென்டர் தான். கரெக்ட் அந்த வெட்டி இருக்கிற பள்ளமான பகுதி தான் நமக்கு சென்டர். சென்டர் டாட் வந்து ஃப்ரண்ட் சைடு தள்ளி விட்டு நகத்துல நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த பாயிண்ட் மட்டும் நமக்கு ரொம்ப ஒரு மாதிரி இதா வந்துடக்கூடாது, அதை மட்டும் கரெக்டா பார்த்துக்கோங்க. இதுக்கு வந்து இப்போ யோக் வந்து நம்ம அட்டாச் பண்ணுவோம். இந்த ரைட் சைடு லெஃப்ட் சைடு யோக் கரெக்டா பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு இந்த பாதி வந்து கிராஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா இது 1/2 இன்ச்சில் தான் நம்ம தையல் போடுறோம், அதுக்காக தான் இங்கே கிராஸ் பண்ணி வெட்டி இருக்கோம். இந்த கிராஸை வந்து இதில் கரெக்டாக வச்சுக்கோங்க. வச்சுட்டு நீடில் பேக் ஸ்டிச் போட்டு ப்ரெஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இதை வந்து நம்ம இப்படி திருப்பிக்கலாம். இதுக்கு தகுந்த மாதிரியே நம்ம ஸ்ட்ரைட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இங்க 1/2 இன்ச்சில் தான் கொண்டு வந்து இதை நம்ம நிறுத்தணும். நீங்க தைக்கிறதுக்கு ஈஸியா இருக்கு அப்படின்ட்டு 1/4 இன்ச்சில் எல்லாம் ஸ்டிச் போட்டுறக்கூடாது. 1/2 இன்ச்சில் கொண்டு வந்து இப்படி நிறுத்திக்கோங்க. அதுக்கப்புறம் இதை இப்படி திருப்பிக்கோங்க. அரை இன்ச்சு தான் நம்ம பட்டிக்காக விட்டுருக்கிற ஸ்பேஸ், அதனால அந்த கரெக்டா அந்த 1/2 இன்ச்சில் தான் நம்ம கொண்டு வந்து நிறுத்தணும். இந்த எட்ஜ்லையும் 1/2 இன்ச் அப்படியே கொண்டு வந்து அப்படியே இன்னொரு ஸ்டிச்சும் நம்ம போட்டுடலாம். சப்போஸ் உங்களுக்கு அந்த திருப்ப முடியலன்னா சின்னதா சிசர்ல ஒரு கட் போட்டுட்டு நீங்க திருப்பிக்கோங்க. இதை வந்து நம்ம நகத்துல இதை மேல தள்ளி விட்டுட்டு நகத்துல ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த இது வந்து நமக்கு ஸ்ட்ரைட்டா வந்துடணும், பட்டியும் நமக்கு கரெக்டா உட்கார்ந்துடணும். அதே மாதிரி இந்த சைடு இதுவும் கரெக்டா இந்த 1/2 இன்ச்சு இது வரைக்கும் இங்க கொண்டு வந்துட்டு இது வந்து முன்பக்கமா தள்ளி விடணும், அதை மறந்துடாதீங்க. கரெக்டா 1/2 இன்ச்சில் இதை நிறுத்திட்டு உங்களுக்கு சப்போஸ் இப்படி இதா இருந்துச்சு அப்படின்னா இந்த இடத்துல சின்னதா ஒரு கட் போட்டுட்டு இப்படி திருப்பிக்கோங்க. அது போட தேவையில்லை. சப்போஸ் உங்களுக்கு இது இப்படி டேர்ன் பண்றதுக்கு கஷ்டமா இருக்கு அப்படின்னா மட்டும் போட்டுக்கோங்க. அதே மாதிரி 1/2 இன்ச்சு ஒரு தையல் மேலே தான் இன்னொரு தையல் வரணும். இப்படி நகத்துல அப்பப்போ ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னாவே உங்களுக்கு பார்த்தா நீட்டா அயன் பண்ண மாதிரி இருக்கும். இது வந்து நமக்கு இந்த எப்பவுமே நம்ம எந்த இடத்துல ஹூக் பட்டி வைக்கிறோமோ, அதாவது நம்ம ஹூக் அட்டாச் பண்ற பகுதி வைக்கிறோமோ அது வந்து நமக்கு இப்படி கொஞ்சம் ஒரு 1/4 இன்ச்சு கம்மியா வந்துட்டா பரவாயில்ல. இது வந்து இப்ப ஈவனா தான் வந்திருக்கு. சப்போஸ் அப்படி வராத பட்சத்துல நம்ம வீப்பட்டி எப்படி வைக்கணும் அப்படின்னா வீப்பட்டியை வந்து நல்லா இப்படி இழுத்து கொடுத்து வைக்கணும். அதே ஹூக் பட்டி என்ன பண்ணணும்னா இப்படி லூஸ் கொடுத்து வைக்கணும். அப்பதான் உங்களுக்கு இது ரெண்டுமே பினிஷிங்ல ஈவனா வரும். இல்லாட்டினா இந்த பகுதி வந்து எப்படினாலும் கொஞ்சம் மேல வரும். அப்ப நம்ம இங்க வெட்டுற மாதிரி வரும். வெட்டணும் அப்படின்னா நெக்கினுடைய ஷேப் வந்து மாறும். அதனால எப்பவுமே நம்ம சொல்ற விஷயம் என்ன அப்படின்னா வீப்பட்டி நீங்க ரைட்ல வச்சாலும் சரி லெஃப்ட்ல வச்சாலும் சரி வீப்பட்டி வைக்கிறத இப்படி இழுத்து கொடுத்து வைங்க. அதே ஹூப்பட்டி வைக்கும் போது இப்படி லூஸ் கொடுத்து வைங்க. இதை வந்து இழுத்துடக்கூடாது. அப்போ வந்து நீங்க பினிஷ் பண்ணும்போது ரெண்டுமே உங்களுக்கு ஈவனா வரணும். அப்படி இல்லாட்டின்னா நம்ம என்ன பண்ணணும்னா இந்த பகுதியை விட இது வந்து கொஞ்சம் ஹைட் கம்மியா வரணும் அப்படின்னா இந்த டாட்டை வந்து கொஞ்சம் சேர்த்து பிடிக்கணும். ஆனா அப்படி நம்ம பிடிக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா நம்மளுக்கு அந்த ஷேப் வந்து வித்தியாசம் வந்துடும்.
அதனால மேக்சிமம் நம்ம பட்டியில மட்டும் அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து நம்ம பண்ணிக்கலாம். இப்போ இதை வந்து நம்ம பேக்ல வந்து நம்ம ஷோல்டர் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். வி பட்டி வச்சுட்டு கூட வைக்கலாம். ஷோல்டர் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா நீங்க பட்டிக்கும் ஷோல்டருக்கும் ஒன்னா ஓவர்லாக் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் தான் நம்ம பட்டி வந்து அட்டாச் பண்ண முடியும். இதுல 1/2 இன்ச்சு தான் நம்ம கரெக்டா அந்த 1/2 இன்ச்சுக்கு தையல் போட்டுக்கலாம். இதுல வந்து நீங்க பேக் ஸ்டிச் போட்டு ஷோல்டர் வந்து ஜாயின் பண்ணுங்க 1/2 இன்ச்சுக்கு. அதே மாதிரி ஒரு டைம் ஒன்ஸ் பேக் ஸ்டிச் போட்டீங்கன்னா போதும். அடுத்த தடவை போடுற தையல் நீங்க நார்மலா போட்டீங்கன்னா போதும். இதுவுமே இந்த ஜாயிண்ட் வந்து நம்ம பேக் சைடு தான் தள்ளி விடணும், ஃப்ரண்ட்ல தள்ளக்கூடாது. இந்த பேக் சைடுல தள்ளி நகத்துல பிரஸ் பண்ணிக்கோங்க. பேக் சைடு இப்படி தள்ளி விட்டுக்கோங்க. இதுக்கப்புறம் நம்ம ஹூக் பட்டி வைக்கலாம். இப்போ பாத்தீங்கன்னா இது ஆல்ரெடி நான் கொஞ்சம் ஸ்ட்ரெச் பண்ணிட்டேன். இதை நான் அந்த மாதிரி இழுக்கல, இதை வந்து கொஞ்சம் இழுத்துட்டேன். இப்போ இதுல வந்து நம்ம மேல ஒரு 1/2 இன்ச்சு விட்டு ஸ்டார்ட் பண்ணுங்க. ஒரு 1/4 இன்ச்சு கேப் தான். இப்போ நான் ஷோல்டருக்கு பட்டிக்கெல்லாம் 1/2 இன்ச்சு சொன்னேன், அதே அளவுக்கு தான் பிடிச்சிருக்கேன். இப்போ இதுல பாத்தீங்கன்னா நான் 1/4 இன்ச்சுக்கு தான் வந்து தையல் போட சொல்றேன். அதே மாதிரி 1/4 இன்ச்சுக்கு மட்டும் தையல் போடுங்க. துணியை மட்டும் லைட்டா ரொம்ப இழுத்தீங்கன்னா இதனோட ஷேப்புமே மாறிடும். லைட்டா ஒரு துணியை வந்து நம்ம ஸ்ட்ரெச் பண்ணிருக்கோம், அவ்வளவுதான். நமக்கு தேவை வந்து ஒரு 1/4 இன்ச்சை விட கம்மியா தான், அந்த அளவுக்கு மட்டும் ஸ்ட்ரெச் பண்ணீங்கன்னா போதும். அதுக்கப்புறம் இதுல ஒரு படிமான தையல் போட்டுக்கோங்க. எல்லாமே நான் நகத்துல பிரஸ் பண்ணி தான் போடுறேன். இதுக்கப்புறம் இதை வந்து நம்ம இப்படி மேல வச்சுதான் வி வந்து நம்ம இது பண்ண போறோம். அதுக்கு வந்து என்னன்னா இப்ப நம்ம இப்படியே ஃபோல்டு பண்ணிட்டோம் அப்படின்னா இது ரொம்ப மொத்தமா இருக்கும். அதனால நம்ம இப்படியே திருப்பி கரெக்டா இந்த ஹாஃப்ல வச்சுட்டு, சுருக்கம் வராம கரெக்டா இந்த ஹாஃப்ல வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த எட்ஜில் தையல் போட்டுக்கலாம். இது நல்லா பேக் ஸ்டிச் போட்டுட்டு பண்ணிட்டு இதை வெட்டிடலாம். அப்ப என்ன ஆகும்னா உங்களுக்கு ஹூக் போடும்போது அந்த இடத்துல ரொம்ப மொத்தமா இருக்காது. இதை வந்து நம்ம இப்படி திருப்பிக்கலாம். பிசுற உள்ள தள்ளி விட்டுக்கலாம். இல்லைன்னா இந்த இடம் மடிச்சோம் அப்படின்னா ரொம்ப மொத்தமா இருக்கும். அதனால இதை வந்து உள்பக்கமாவே நம்ம தையல் போட்டுட்டு இதை திருப்பிக்கலாம். திருப்பிட்டு இது மேல ஒரு தையல் போட்டு வச்சுக்கலாம். இதுவுமே இந்த வீப்பட்டி வைக்கிறது எல்லாமே கரெக்டா இந்த ஹாஃப்ல தான் நம்ம வைக்கணும். இப்படி ரொம்ப தள்ளி உள்ள மடிச்சிடக்கூடாது. கரெக்டா அந்த எந்த இடத்துல நம்ம கிளாத் ஜாயின் போட்டிருக்கோமோ அதுக்கு மேலேயே தான் நம்ம வைக்கணும். சரிங்களா? ரொம்ப உள்ள தள்ளி கொண்டு வந்துடக்கூடாது. இதுல வந்து நம்ம மேல ஒரு தையல் போட்டுக்கலாம். இப்போ இதுக்கு மேல உங்களுக்கு இந்த இடத்துல வேணும்னா எட்ஜில் ஒரு தையல் போட்டுட்டு மார்க் பண்ணுங்க. ஏன்னா உங்களுக்கு துணி நகராம இருக்கும். அப்படி வேணும்னா ஒரு 1/4 இன்ச்சு கேப்ல ஸ்ட்ரைட்டா ஒரு தையல் போடுங்க. இது போட்டே ஆகணும்னு இல்லை, வேணுங்கிறவங்க போட்டுக்கோங்க.
இதுக்கப்புறம் இதுல பாத்தீங்கன்னா ஒரு 1/4 இன்ச் நம்ம நெக் பீஸ் வந்து அட்டாச் பண்ணிடுவோம். ஏன்னா இதுல இருந்தே நம்ம வி பட்டி வச்சோம்னா ஃபர்ஸ்ட் ஹூக் வந்து போட முடியாம போயிடும். ஏன்னா அது ஃபோல்டிங்ல போயிடும். கீழே வந்து எட்ஜ் வரைக்கும் இருக்கு. இப்ப இதுல உங்களுக்கு மேக்சிமம் ஹூக் நீங்க வைக்கிற டிஸ்டன்ஸ் பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஹூக் வைக்கிற இடம் இங்க ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது 1.5 இன்ச் கேப்பு, அடுத்தது 3 இப்படி வச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் நெருக்கமா வரும். இல்ல இன்னுமே நெருக்கமா வேணும்னாலும் வைக்கலாம். ஆனா ஃப்ரண்ட் ஓப்பனுக்கு இந்த அளவுக்கு நெருக்கம் இருந்தா போதும். ஏன்னா வி வரும்போது இன்னும் கொஞ்சம் ஸ்பேஸ் வந்து குறைஞ்சிரும். இப்ப எந்தெந்த இடத்துலன்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வி வந்து வச்சுக்கலாம். இந்த போர்ஷன் வந்து நமக்கு நெக் பீஸ் வந்து அட்டாச் பண்ணிடுவோம். அதனால அங்க எதுவும் நம்ம வைக்க தேவையில்லை. வீப்பட்டி வைக்கும் போதுமே பேக் ஸ்டிச் போட்டு வைங்க. இல்லாட்டினா நம்ம ஹூக் போட போட அது பிரிஞ்சிரும். அதே மாதிரி ரொம்ப அகலமும் கொடுக்காதீங்க. ஒரு ஹூக் போடுற அளவு விட இன்னும் ஒரு மடங்கு சேர்த்து இருந்தா போதும். ரொம்ப ஓப்பனா கொடுத்தீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு ஃப்ரண்ட் வந்து லூஸ் வரும். ஏன்னா பேக் ஸ்டிச் போட்டு போட்டு போட்டா கொஞ்சம் ஃபினிஷிங் கம்மியா இருக்க மாதிரி தெரியும். இருந்தாலும் அப்படி போட்டோம்னா தான் நமக்கு பிரியாம இருக்கும். அதனால அந்த மாதிரி பார்த்து போட்டுக்கோங்க. இது இந்த கேப் இருந்தா போதும் நம்ம வி பட்டி வைக்கிறதுக்கு. அடுத்தது இதுல என்ன பண்றோம்னா இந்த டாட் வர்ற இடத்துல சின்னதா ஒரு ஃபிளீட் மட்டும் நம்ம வைக்கணும். இதுவும் அதே 1/4 இன்ச் கேப்ல தான் ஸ்டார்ட் பண்றேன். இழுக்க கூடாது துணிய. ஃபர்ஸ்ட் இது அதுதான் கரெக்டா. அந்த டாட் எங்க வருதோ அங்க சின்னதா ஒரு ஃபிளீட், ஏன்னா ரொம்ப பெருசாலாம் தேவையில்லை, சும்மா சின்னதா ஒரு ஃபிளீட் வந்து நம்ம கொடுத்துக்கலாம். துணி வந்து இழுக்காதீங்க. இப்படி லூஸ் கொடுத்து அப்படியே படிமான தையல் போட்டுக்கோங்க. கீழே 1/2 இன்ச் விட்டு வெட்டிடுங்க. இதுக்கப்புறம் இதை நம்ம மடிச்சு தையல் போட்டுருவோம். மடிக்கும் போதும் ரொம்ப லைனிங் கிளாத் மேல போயிடக்கூடாது. அதே மாதிரி அதிகமா மேல இருக்க மெயின் கிளாத் உள்ள வந்துடக்கூடாது. கொஞ்சம் லைட்டா பெண்ட் ஆன மாதிரி தான் இருக்கும். அதே மாதிரி போட்டுக்கோங்க. கீழே வந்து நல்லா ஈவனா ஃபோல்டு பண்ணிக்கோங்க. ரொம்ப வெளியில வந்து நீட்டிட்டு வரக்கூடாது, பிசுறெல்லாம் தெரியக்கூடாது. அழகா உள்ள தள்ளி விட்டுட்டு ஃபோல்டு பண்ணிக்கோங்க. அப்பதான் இந்த இடம் வந்து உங்களுக்கு இந்த ஃபிளீட் இல்ல, இந்த ஃபிளீட் வந்து எவ்வளவு வேணுமோ அந்த அளவுக்கு தான் ஓப்பன் ஆகும். நீங்க வச்சிருக்கிற அளவுக்கு இங்க ஓப்பன் பண்ண முடியாது, லைட்டா தான். அப்படி இருந்தாதான் இந்த இடத்துல உங்களுக்கு போடும்போது சுருக்கம் இல்லாம இருக்கும். இந்த இடத்துல நீங்க இந்த ஃபிளீட் கொடுக்கல அப்படின்னா இந்த இடத்துல ஒரு சுருக்கம் வரும். அப்ப கப் ஷேப்ல பாத்தீங்கன்னா அது ஒரு லைன் மாதிரி விழுவும். அதனாலதான் இந்த ஃபிளீட்டை வந்து கரெக்டா இந்த டாட்டுக்கு நேரா தான் கொடுக்கணும். ஒரு சிலர் இங்க கொடுப்பாங்க, இங்க கொடுக்கறதுனால பிரயோஜனம் இல்லை. இங்கதான் நமக்கு துணி வந்து தேவைப்படுது. அதனால இந்த இடத்துல மட்டும்தான் நம்ம அந்த இடத்துல ஒரு ஃபிளீட் வந்து நம்ம கொடுக்கணும். இப்ப இந்த நெக்கு வந்து இதோட நம்ம எக்ஸ்ட்ரா இருக்கிறத கட் பண்ணிடலாம். இப்ப இதோட நீங்க வச்சு பார்க்கும்போது இது மேல வச்சு இந்த ஃபர்ஸ்ட் ஹூக்ல இருந்து போட்டீங்க அப்படின்னா இந்த ஹூக் வரைக்கும் போடும்போது இது கரெக்டா இங்க வரணும். சப்போஸ் நம்ம இதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணாம விட்டுட்டோம் அப்படின்னா இந்த பட்டி வந்து ஒரு 1/4 இன்ச்சுக்கு உங்களுக்கு மேல தூக்கிட்டு வரும். அப்ப நம்ம வெட்டும் போது நெக்கினுடைய ஷேப்புமே நமக்கு மாறும். அதனால நம்ம ஸ்டிச்சிங் பண்ணும்போது பட்டி வைக்கும் போது அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து நம்ம பண்ணிடணும். அப்பதான் வந்து நமக்கு கிளாத் நெக்கினுடைய அளவு குறையாம கரெக்டா இருக்கும். இந்த வி பட்டிய விட்டுட்டு
இடுப்பினுடைய சுற்றளவுல நீடில் மார்க் போட்டுக்கலாம். 7.25 மார்க் பண்ணிக்கிறேன். அந்த இடத்துல நீடில் மார்க் போடும். இப்போ நம்ம இதை ஜாயின் பண்ணும்போது இந்த நீடில் மார்க்கும் இந்த நீடில் மார்க்கும் இங்கே வரணும். இது வந்து கரெக்டாக இந்த வி பட்டி இங்கே வரணும். சரிங்களா? அப்படிதான் நம்ம சைட் ஜாயின் பண்ணோம். இந்த பெண்டு ஸ்டிச் வந்து உங்களுக்கு எப்படி வேணுங்கிறத பொறுத்து அதில் நம்ம தையல் போட்டுக்கலாம். இப்போ வந்து நம்ம நெக் பீஸ் வச்சுக்கலாம். இப்போ நான் என்ன ஆர்டர் படி தைக்கிறேன் அப்படிங்கிறதையும் நீங்கள் கவனிச்சிருப்பீங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நெக் பீஸு, அதுக்கப்புறம் ஓப்பன் பீஸு, அப்புறம் யோக்கு, ஸ்லீவ், அப்படி ஸ்டெப் ஸ்டெப்பா வந்தீங்க அப்படின்னா ஒரே ஃபார்மேட்டை யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஸ்பீடு வந்து இன்க்ரீஸ் ஆகும். மாற்றி மாற்றி தைக்காம கரெக்டாக ஒரே மாதிரி ஃபாலோ பண்ணி வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே ஸ்பீடு வந்து இன்க்ரீஸ் ஆயிரும். நமக்கு மைண்ட் செட் ஆயிரும் அடுத்தடுத்து இதுதான் தைக்கணும்னு. மேலே ஒரு 1/2 இன்ச்சு விட்டுட்டு 4 இன்ச்சில் தான் நம்ம இதுக்கு தையல் போடணும். ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது பேக் ஸ்டிச் போட்டுக்கோங்க. போட்டுட்டு துணி வந்து கீழே இருக்க துணியும் மேலே இருக்க துணியும் இந்த எட்ஜ் ரெண்டுமே ஈவனாக தான் வரணும். கீழே இருக்க துணி மேலே இருக்க துணி அதே மாதிரி இந்த கைடு இந்த மூணுமே பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி ஈவனாக வரணும். அதிகமாகவோ இதாவோ மாறிடக்கூடாது. அதே மாதிரி ஷோல்டர் ஜாயிண்ட் பேக் சைடு தள்ளி விட்டுருக்கீங்களா அப்படிங்கிறதையும் செக் பண்ணிக்கோங்க. அட்டாச் பண்ணும்போதே இந்த பிசுரை செக் பண்ணிக்கோங்க. சம்டைம்ஸ் நம்ம அது திருப்பி மாற்றி வச்சிட்டோம்னா மறுபடியும் பிரிக்கிற மாதிரி ஆயிரும். அதையும் பார்த்துக்கோங்க. கரெக்டாக இந்த எட்ஜ் வந்து 4 இன்ச்சு கேப்பில் தான் நம்ம தையல் போடணும். நம்ம கையில் இப்படி டச் பண்ணும்போதே துணி ஏதாவது உள்ள லாக் ஆயிருக்கா இல்லையான்னு தெரியும். அதனால அதையும் பார்த்துக்கோங்க. இங்கே வரும்போது இந்த ஷோல்டர் ஜாயிண்ட்டை பேக் சைடு தள்ளிட்டுக்கோங்க. ஃபுல் கிராஸ் கொடுத்துட்டோம் அப்படின்னாவே உங்களுக்கு இந்த ரவுண்ட் எல்லாமே அழகா வந்துடும். இல்லாட்டினா ஹெம் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப ஸ்டிஃபா இருக்கும். 1/2 இன்ச்சு விட்டு இதை அப்படியே மடிச்சு வச்சுக்கோங்க. இதுவுமே 1/4 இன்ச்சு ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா இங்கே 1/4 இன்ச்சில் தான் கொண்டு வந்து முடிக்கணும். அதுக்கப்புறம் நகத்தில் நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. படிமான தையல் தேவையில்லை. ஆனால் நெக் பீஸை வந்து மடித்து நம்ம தையல் போடுவோம். இதையும் நம்ம ஃபோல்டு பண்ணிட்டு உங்களுக்கு இங்கே ஹெம் பண்ணுறதுக்கு எந்த அளவுக்கு கிளாத் வேணுமோ திக்னஸ் வேணும் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. ரொம்ப சன்னமாக வேணும் அப்படின்னா இந்த அளவுக்கு நல்லா ஃபோல்டு பண்ணிக்கலாம். நார்மலாக இருந்தால் போதும் அப்படின்னா இந்த அளவுக்கு இதை ஃபோல்டு பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு ஈவனாக வர மாதிரி மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு மேல் பக்கமாக தையல் போடுங்க. இந்த லைனிங்கை வந்து நம்ம நகத்தில் ப்ரெஸ் பண்ணல அப்படின்னா அது கொஞ்சம் இப்படி மேலே வந்துடும். நம்ம அப்புறம் ஹெம் பண்ணும்போது அந்த லைனிங் துணி மேலே நீட்டிட்டு இருக்கும். அதனால அதை நல்லாவே நகத்தில் ப்ரெஸ் பண்ணிட்டு உள்ள தள்ளி விடுங்க. இதுதான் இதுக்கு வந்து படிமான தையல். எட்ஜ்லேயே போடுங்க. ஒரே அளவா ஃபோல்டு பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் நேரத்தில் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு தைக்க ஈஸியாக இருக்கும். ரெண்டு சைடுமே நம்ம பிசுரை உள்ள தள்ளி விட்டுட்டோம்.
இதுல வந்து உள்ள எக்ஸஸா இருக்கிறத கட் பண்ணிடலாம். இதை கட் பண்ணும்போது பார்த்து கட் பண்ணுங்க. நீங்க இன்னும் ஒரு 1.25 இன்ச் நல்லா பிராக்டிஸ் பண்ணிட்டு ஒரு 1.25 இன்ச் கொடுத்தீங்கன்னா இங்க வெட்டுற வேலையுமே உங்களுக்கு இருக்காது. அது போக போக அந்த இது வந்து பார்த்துக்கோங்க. லைனிங் பிளவுஸ்ல இது வெட்டுறது ப்ராப்ளம் இல்லை. ஆனா நார்மல் பிளவுஸ் வெட்டும் போது கவனமா வெட்டணும். ஏன்னா கீழே இருக்க கிளாத்ல சிசர் பற்றக்கூடாது. ஃபைனலா கூட நீங்க பொறுமையா உட்கார்ந்து கூட நீங்க இதை வெட்டிக்கலாம். ஏன்னா சிசர் ஷார்ப்பா இருந்துச்சுன்னா மேல் கிளாத்ல பற்றும். இதை நம்ம ஹெம் பண்ணோம் அப்படின்னா இந்த கிராஸ் நீங்க ஃபுல்லா கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு அது துணி வந்து நல்லாவே எக்ஸ்பெண்ட் ஆயிக்கும். இந்த இடம் எல்லாம் நம்ம கிராஸ் கரெக்டா கொடுக்கல அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆகும்னா இந்த இடத்துல சுருக்கம் வந்துடும். அதனாலதான் இந்த இடத்துல நம்ம ஃபுல் கிராஸ் கொடுத்தீங்க அப்படின்னா தான் நெக் பீஸ் வந்து நீட்டா வரும் அப்படின்னு சொல்றது. அதே மாதிரி ஸ்லீவ் வந்து அட்டாச் பண்ணிக்கலாம். ஸ்லீவ் முதல்ல நீங்க செக் பண்றது எப்படி அப்படின்னா இந்த டாட் வந்து எந்த சைடு தள்ளி விடுறீங்க நகர்த்தி விடுறீங்கன்னு பார்த்துக்கோங்க. நான் வந்து பேக் சைடு அவுட்டர்ல தள்ளி விட்டுருக்கேன், இந்த ஆர்ம் ஹோல் சைடு. அது வந்து ஃபர்ஸ்ட். ரெண்டாவது இந்த பேக் இது வந்து கரெக்டா இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. அடுத்தது ஆர்ம் ஹோல் வந்து கரெக்டா தான் நம்ம நாச் போட்டிருக்கிறோமான்னு பார்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம மெஷர் பண்ணாம நாச் போட்டுட்டோம்னா என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு தள்ளி கூட நம்ம போட்டிருப்போம். அப்ப என்ன ஆகும்னா ரெண்டு மேட்ச் ஆகாது. இப்போ இதை கரெக்டா 1/2 இன்ச்சில் இங்க ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா இங்க நம்ம கொண்டு வரும்போது இந்த நாச் வந்து இதுல மேட்ச் ஆகுதா அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் செக் பண்ணுங்க. இப்படி வந்து மேட்ச் ஆகணும். சப்போஸ் இப்படியோ வந்துச்சு அப்படின்னா நீங்க ஸ்டார்டிங்லயே அதுக்கு தகுந்த மாதிரி நாச்சை ஈவனா ரெண்டு சைடும் கரெக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அட்டாச் பண்ணுங்க. இப்போ நான் இதுல எக்ஸ்ட்ரா ஈஸ் அலவன்ஸ் மட்டும் சீம் அலவன்ஸ் மட்டும் பாத்தீங்கன்னா இதை விட 1/4 இன்ச் அதிகமா விட்டுருக்கேன். ஆனா நாச் வந்து கரெக்டா தான் மேட்ச் ஆகுது. நம்ம இந்த சைடை வந்து மேட்ச் பண்ணக்கூடாது, இந்த நாச்சை தான் வந்து நம்ம மேட்ச் பண்ணணும். அப்போ இதை வந்து நம்ம கரெக்டா இந்த நாச் இதுல வச்சுக்கணும். இங்க வர்றதை நம்ம அப்புறமா கட் பண்ணிக்கலாம். இது வந்து 1/2 இன்ச்சு. துணியை வந்து இழுக்காதீங்க. கரெக்டா அந்த 1/2 இன்ச்சு கேப் இங்க வரும்போது இந்த சென்டர் வந்து கரெக்டா வருதான்னு செக் பண்ணிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி அந்த 1/2 இன்ச்லயே கொண்டு வாங்க. இங்க பக்கத்துல வர லிஃப்ட் பண்ணி டர்ன் பண்ணுங்க, இழுக்காதீங்க துணிய. அதே மாதிரி கொஞ்சம் வந்ததுக்கு அப்புறம் லிஃப்ட் பண்ணிட்டு இப்படி டர்ன் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பேக் கரெக்டா வருதா அப்படிங்கிறது. ஏன்னா இப்படி லிஃப்ட் பண்ணி டர்ன் பண்ணீங்கன்னா தான் கரெக்டா வரும். நீங்க சும்மாவே இப்படி இழுத்துட்டு வந்தீங்க அப்படின்னா ஏதோ ஒண்ணு நமக்கு அதிகமா வந்துடும். இப்போ வந்து பேக்கும் நமக்கு கரெக்டா வந்திருக்கு. எதையுமே நான் இழுக்கல, ஈவனா தான் பிடிச்சிட்டு இருக்கேன். இதுவும் 1/2 இன்ச்சுல தான். அதே மாதிரி இன்னொரு தையல் போட்டுக்கலாம். எந்த இடத்துலயுமே துணி வந்து லாக் ஆகக்கூடாது. இதுக்கப்புறம் இதை திருப்பிட்டு நகத்துல நல்லா பிரஸ் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல சுருக்கம் வரக்கூடாது, அதனாலதான் நல்லா பிரஸ் பண்ணி விட சொன்னேன். ஒரு சிலர் இந்த டாட்டை கவனிக்காம விட்டுருவாங்க. ஸ்லீவ் அட்டாச் பண்ணி முடிச்சோன்னா இந்த இடத்துல ஒரு சுருக்கம் வந்துடும். அது மாதிரி வரக்கூடாது. நகத்துல நல்லா ஓபன் பண்ணிட்டு எப்பவுமே இந்த இதெல்லாமே வந்து ஸ்லீவ் பக்கம் தள்ளி விட்டுருங்க. தள்ளி விட்டுட்டு இப்படி பண்ணுங்க. இந்த இடம் வந்து நமக்கு கரெக்டா சீட்டிங் ஆனா மட்டும்தான் பிளவுஸ் வந்து பினிஷிங் வந்து நமக்கு நீட்டா வரும். இந்த இடத்துல லைட்டா பெண்டு வரும். அது இந்த இடத்துல நம்ம போன் இருக்கிறனால நம்ம போடும்போது அழகா இது வந்து நமக்கு சீட்டிங் ஆகும். அதனால இதை மட்டும் நல்லா கவனமா பார்த்துக்கோங்க. அதே மாதிரி ஆப்போசிட் சைடு
ஒரு ஸ்லீவ் கரெக்டா இருக்கனால இதுவும் கரெக்டா இருக்கும் அப்படிங்கிறது ஒரு விஷயம். இருந்தாலும் நீங்க செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா எங்கேயாவது துணி ஒரு லைனிங் இது பாத்தீங்கன்னா இந்த இடத்துல கொஞ்சம் சுருக்கமா இருந்திருக்கு, அதனால எக்ஸ்பெண்ட் ஆனாலும் ஆயிருக்கலாம். அப்படி இருக்கும்போது இந்த இந்த இது வந்து மாறவே கூடாது. எக்காரணத்தை கொண்டும் இந்த சென்டர் வந்து மாறக்கூடாது. இது இங்க எடுக்கணும், இல்லாட்டினா கை வந்து திரும்பிட்டு போயிடும் நம்ம போடும்போது. கரெக்டா இப்படி கொடுத்து இப்படி வச்சு பாத்தீங்கன்னா இது கரெக்டா இருக்கும். இதுல இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். கரெக்டா இந்த சென்டர் வரும்போதும் கரெக்டா இருக்கா அப்படின்னு லிஃப்ட் பண்ணி டர்ன் பண்ணி திருப்பி வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த இடம் நம்ம வளையிற இடத்துல சும்மா ஒரு சின்ன சின்னதா சுருக்கம் மாதிரி ஃபிளீட்ஸ் மாதிரி தெரியும். ஏன்னா அது இது நம்ம பெண்ட் பண்ணி வெட்டி இருக்கிறனால அது அப்படிதான் வரும். அதனால நீங்க லைட்டா பெண்ட் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல இந்த ஆம்ஹோல் நாச்சை கரெக்ட் பண்ணிக்கோங்க. இப்படி மேல தள்ளி விட்டு உங்களுக்கு எந்த சைடு வேணாலும் தள்ளிக்கலாம். இது வந்து பிரச்சனை இல்லை. நம்ம படிமான தையல் போட்டிருந்தா மட்டும்தான் கரெக்டா பார்க்கணும். ஏன்னா பிரின்சஸ் கட்டுக்கெல்லாம் இது எப்படி வச்சா உங்களுக்கு இந்த இடம் கரெக்டா வருதோ அந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஆனா சுருக்கம் மட்டும் வராம பார்த்துக்கோங்க. அதே மாதிரி இந்த நாச் வந்து மேட்ச் ஆகணும். நம்ம ப்ராப்பரா கட்டிங் போட்டோம் அப்படின்னாவே எல்லாமே கரெக்டா அதாவது மேட்ச் ஆயிரும். நம்ம அது கவனிக்காம ஏதாவது மிஸ்டேக் பண்ணியிருந்தா மட்டும்தான் உங்களுக்கு அது தப்பா போகும். அதுலயே இன்னொரு ஸ்டிச்சு போட்டுக்கலாம். 1/2 இன்ச் பிடிச்சிங்கன்னா மட்டும்தான் இந்த இடம் ஃபினிஷிங் கரெக்டா வரும். ஷோல்டர் கிட்டையும் கரெக்டா வரும். நீங்க 1/2 இன்ச் விட்டுட்டு 1/4 இன்ச் பிடிச்சிங்க அப்படின்னா ஷோல்டர் கிட்ட பாத்தீங்கன்னா கொஞ்சம் சரிவு வர மாதிரி இருக்கும். ஏன்னா அதிகமா ஷோல்டர் தெரியும் பெருசா. இதுலயும் நகத்துல நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. கை ஓவர்லாக் போட்டு தைச்சிங்க அப்படின்னா ஃபினிஷிங் நல்லா நீட்டா இருக்கும். இதுவும் இந்த இடம் வந்து கரெக்டா நகத்துல ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் நம்ம சைடு வந்து ஃபர்ஸ்ட் இந்த நீடில் மார்க்க ஒரு பேக் ஸ்டிச் போட்டுக்கலாம். ஒரு 1/2 இன்ச் லூஸ் வந்துட்டா பரவாயில்ல அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு பிரச்சனை இல்லை. கரெக்டா அதே அளவு வேணும் போது நம்ம இதை செக் பண்ணி தான் ஆகணும். இதுவும் கரெக்டா 2 நீடில் மார்க்கையும் வச்சு பேக் ஸ்டிச் போட்டாச்சு. இப்போ இதை வந்து நம்ம மெஷர் பண்ணி பார்த்துக்கலாம். ஏன்னா இங்க யோக் இருக்கிறனால இது எக்ஸ்பெண்ட் ஆகாது. ஆனா இங்க வந்து துணி அப்படி இல்லை, எக்ஸ்பெண்ட் ஆகும். அதனால செக் பண்ணிக்கலாம். இது வந்து ஹூக் பட்டி, அதனால இதை அப்படியே மெஷர் பண்ணிக்கோங்க. இந்த பேக்கையும் ஓரளவுக்கு இப்படி வச்சு மெஷர் பண்ணிக்கோங்க. 22 கரெக்டா 29 நமக்கு வந்துருச்சு. இந்த வி பட்டியை நம்ம மெஷர் பண்ணக்கூடாது. அப்போ இதே அளவுல நம்ம ஸ்டிச்சஸ் போட்டா போதும், கரெக்டா இருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா ஸ்லீவை வந்து கரெக்ட் பண்ணிக்கோங்க. ஏற்கனவே நீடில் மார்க் போட்டிருக்கோம். இங்கேயும் தையல் போட்டாச்சு. இதுல வந்து நம்ம ஸ்ட்ரைட்டா தையல் போட்டா மட்டும் போதும். நீங்க இந்த இது ரெண்டும் ஈவனா நமக்கு வரணும். இதுல கொஞ்சம் கிளாத் எக்ஸஸா இருக்கிறனால கவனக்குறைவா இதை மட்டும் நம்ம பாத்திரக்கூடாது. நம்ம பார்க்க வேண்டியது வந்து இந்த சைடு தான். இந்த 2 நாச்சஸ் தான் ஈவனா வருதான்னு பார்க்கணும். நீங்க வேணும்னா அந்த இடத்துல ஒரு குண்டூசி போட்டுக்கோங்க. கரெக்டா இதை இப்படி வச்சு இந்த இடத்துல ஒரு குண்டூசி போட்டுக்கோங்க. சரிங்களா? அப்போ நம்ம இதுல இருந்து இது வரைக்கும் ஸ்ட்ரைட்டா தையல் கொண்டு வந்துடலாம். அதுக்கப்புறம் இதை எடுத்துட்டு இதுல வந்து நம்ம ஸ்ட்ரைட்டா தையல் கொண்டு வந்துடலாம். இதுல தையல் வரும்போது
உங்களுக்கு இந்த பெண்டு வேணும்னா இந்த நீடில் மார்க்கை அந்த சைடும் வர்ற மாதிரி குத்திக்கோங்க, சரிங்களா? இல்லாட்டினா நம்ம திருப்பி தான் தையல் போட்டாகணும். இந்த 2 நீடில் மார்க்கையும் சேர்த்திட்டு பேக் ஸ்டிச் போட்டுக்கோங்க. ரொம்ப கஜன்னு போடாதீங்க, அவசரத்துக்கு ஏதாவது பிரிக்கணும்னா பிரிக்க முடியாது. இப்போ இதுல வந்து நம்ம இந்த இடத்துல உங்களுக்கு ஏதாவது பெண்ட் தேவைப்படுதான்னு பார்த்துட்டு நீங்க அதுக்கு தகுந்த மாதிரி இந்த இடத்துல லைட்டா பெண்ட் எதுவும் வேணும்னா பாருங்க. சப்போஸ் இல்ல ஸ்ட்ரைட்டா தான் போதும் அப்படின்னா இந்த 2ம் கரெக்டா உங்களுக்கு இங்க வந்திருக்கு. இதுல நம்ம தையல் போட்டுக்கலாம். அதுல பின் பண்ணிட்டு அதுக்கப்புறம் லைட்டா திருப்பிக்கோங்க. திருப்பிட்டு இந்த கிளாத் எல்லாம் நல்லா ஏற்கனவே இங்க நாட் போட்டிருக்கோம், அதுல கொண்டு வந்து நீங்க சேர்த்துட்டா போதும். அதுக்கப்புறம் போடும்போது இந்த சைடு திருப்பி இங்க பிளைனா இருக்கிற பக்கம் தையல் போடுங்க, இந்த ஜாயிண்ட் இருக்கிற பக்கம் போடாதீங்க, ஏன்னா நமக்கு அது கரெக்டா வராது. எப்பவுமே இந்த பிளைனா அதாவது யோக் இல்லாத பகுதியில கரெக்டா 1/4 இன்ச்சுக்கு ஈவனா அதே மாதிரி கொண்டு வாங்க. வந்து ஒரு ஓரளவுக்கு பிரிக்கணும் அப்படின்னா ஒரு 1 இன்ச் வேணும் அப்படின்னா இந்த கேப் வந்து இருந்தா போதும். அப்ப 2 சைடும் ஒவ்வொரு தையல் பிரிக்கணும் அப்படின்னா நம்ம அதுக்கப்புறம் அந்த பிளவுஸ் போடுறதுக்கு நமக்கு கரெக்டா இருக்கும். அதனாலதான் இந்த 1/4 இன்ச் கேப் வந்து நம்ம மெயின்டைன் பண்றோம். ஏன்னா ஒவ்வொரு சைடு 1/4 இன்ச்சும் போது டோட்டலா ஒரு 1 இன்ச் வந்து நமக்கு கிடைக்கும். இந்த பிசுறு எல்லாத்தையுமே வெட்டிடுங்க. இங்க எக்ஸஸா இருக்கிற அந்த இதை மட்டும் நம்ம வெட்டிடலாம். வெட்டிட்டு ஓவர்லாக் போட்டுக்கலாம். இந்த இந்த எட்ஜ் வந்து நமக்கு கரெக்டா வரணும். இந்த பாயிண்ட் வந்து நமக்கு கரெக்டா வரணும். அதே மாதிரி ஸ்லீவ்ல இந்த எட்ஜ் வந்து கரெக்டா வரணும். அப்பதான் நம்ம வந்து நீட்டா தைச்சிருக்கோம். இது ஏத்தின் தாத்தி வரக்கூடாது, சென்டர்லயும் மாறி வரக்கூடாது, இதுவும் நமக்கு ஏத்தின் தாத்தி வரக்கூடாது. அதே மாதிரி நெக்ஸ்ட் சைடு இதுலயும் கரெக்டா அந்த நீடில் மார்க் எல்லாம் நீங்க இருக்கிறனால உங்களுக்கு தைக்கிறதும் எவ்வளோ ஈஸியா இருக்கும். இதை வந்து மேட்ச் பண்ணிக்கோங்க. ஒரு சிம்பிளா ஒரு பேக் ஸ்டிச் மட்டும் போடுங்க, ரொம்ப கஜன்னு போட வேண்டாம். அதே மாதிரி இதுலயும் கரெக்டா இந்த இதை மட்டும் சேர்த்திக்கோங்க. சேர்த்திட்டு இங்கேயும் உங்களுக்கு அந்த நீடில் இது ஊசி மார்க் போட்டிருப்பீங்க, அது ரெண்டும் மேட்ச் ஆகிற மாதிரி வச்சுக்கோங்க. கரெக்டா அந்த பாயிண்ட்ல கொண்டு நிறுத்திட்டு அதுக்கப்புறம் இதை வந்து நீங்க கரெக்ட் பண்ணிக்கலாம். இதை வந்து இங்க வந்து என்ன பண்ணணும்னா ரொம்ப இழுத்துறக்கூடாது. இழுத்தோம் அப்படின்னா உங்களுக்கு சுருக்கமா வந்துடும். அதனால இழுக்காம கரெக்டா பெண்ட் பண்ணி தையல் போட்டுக்கோங்க. பெண்டு வேணும்னா பெண்ட் பண்ணுங்க, இல்ல ஸ்ட்ரைட்டா போதும்னா நீங்க ஸ்ட்ரைட்டாவே போட்டுக்கோங்க. அதே மாதிரி 1/4 இன்ச் கேப்ல பட்டி வந்து எப்பவுமே மேல் பக்கமா தள்ளி விட்டுருங்க. பிசுறு எல்லாமே அப்பப்போ உடனே வெட்டிடுங்க. அதுக்கப்புறம் இதுலயும் எக்ஸஸா இருக்கிறத வெட்டி எடுத்துடலாம். அதுக்கப்புறம் நீங்க ஓவர்லாக் போட்டுக்கோங்க. துணியினோட இது காரணமா சும்மா லைட்டா தான் உங்களுக்கு டிஃபரன்ஸ் வரும், அதை மட்டும் நம்ம வெட்டி எடுத்துட்டு நீங்க ஓவர்லாக் போடலாம். இங்கே பாத்தீங்கன்னா 1/2 இன்ச்சு, இது 1/2 இன்ச்சு. அதே மாதிரி நெக் பீஸ் 1/4 இன்ச்ல கொடுத்தோம், ஓப்பன் பீஸும் நம்ம 1/4 இன்ச்ல தான் கொடுத்துருக்கோம். நகத்துல நல்லா ப்ரெஸ் பண்ணி நம்ம தைக்கும் போது என்ன ஆகும்னா ஒரு பிளவுஸை பாக்குறக்கே நம்மளுக்கு நீட்டா இருக்கும். அதே மாதிரி நம்ம ஒரு பிளவுஸை எப்படி ஃபோல்டு பண்ணணும் அப்படின்னாலும் கரெக்டா இந்த இதை வந்து இந்த பாயிண்ட் வந்து நம்ம நீட்டா ஃபர்ஸ்ட் அயன் பண்ணணும். இந்த இந்த ஷேப் வந்து ஃபர்ஸ்ட் அயன் பண்ணணும்.
அதுக்கப்புறம் அதே மாதிரி ஆப்போசிட் ஷேப். இதெல்லாம் கரெக்டா நமக்கு இப்படி ஸ்ட்ரைட்டா வரணும். சப்போஸ் உடம்பு ரொம்ப இருக்கவங்களுக்கு இது கொஞ்சம் பெண்ட் ஆகி வரலாம், தப்பு இல்லை. ஆனா இந்த பொசிஷன் எதுவுமே நமக்கு மாறக்கூடாது. இத ரெண்டையும் நம்ம இப்படி வச்சுட்டு இப்படி வச்சு நம்ம ஃபோல்டு பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா தான் பிளவுஸ் வந்து நமக்கு நீட்டா இருக்கும். நமக்கு வந்து இந்த சைடு போர்ஷன் வந்து நீட்டா மடிச்சு வைக்கணும். அப்போ ஆட்டோமேட்டிக்கா நமக்கு எல்லாமே ஃபோல்டிங் வந்து நமக்கு கரெக்டா வந்துடும். சரிங்களா? இதுல ஃப்ரண்ட் போர்ஷன் வந்து நம்ம ஹெம் பண்றது இல்ல நம்ம ஏதாவது டிசைன் ஸ்டிச்சஸ் போடுறது அது எல்லாமே நம்ம விருப்பம் தான். அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம். இப்போ இது பார்த்தீங்கன்னா நமக்கு எல்லாமே ஈவனாக தான் வந்திருக்கு. சரிங்களா? எதுவுமே மேலேயோ, ஏன்னா இந்த மெஷர்மெண்ட்டுக்கு இது வந்து ரொம்ப ஒன்றும் இந்த ரவுண்டு வந்து கரெக்டாக வந்திருக்கு. ஒரு சிலருக்கு இது கீழே இறங்கி வரலாம், ஒரு சிலருக்கு ஒரு 1/4 இன்ச்சு மேலே ஏறி போகலாம். அது வந்து தப்பு கிடையாது. ஆனால் நம்ம டோட்டலாகவே இந்த கேப் வந்து இப்படி ரொம்ப வந்துடக்கூடாது. அது வந்துருச்சு அப்படின்னாவே அது நம்ம மெத்தட்ல போடுற கட்டிங் இல்லை அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. நம்ம இப்படி வைக்கும்போது நமக்கு நல்லாவே தெரியும். இந்த ஃபோல்டிங் வரும்போது நம்ம இங்க எவ்வளவு கட் பண்ணியிருக்கோமோ அந்த அளவு தான் இங்க வித்தியாசம். ஏன்னா இங்க ஸ்லாண்டிங் கொடுத்துருக்கோம், 1/4 இன்ச்சு இங்க எக்ஸஸா துணி கொடுத்து தைச்சிருக்கோம், இங்க டாட் பிடிச்சிருக்கோம். அதெல்லாம் போச்சுன்னா நமக்கு இந்த மாதிரி தான் வரும். அதே மாதிரி நம்ம மடிக்கும் போதுமே இப்படி மடிச்சிங்க அப்படின்னா இந்த 1/4 வந்து இந்த வீப்பட்டியை தவிர மீதி 1/4 வந்து நமக்கு கரெக்டா இருக்கும். அப்போ இது 1/4 படி தான் இது தைச்சிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம கால்குலேட் பண்ணிக்கலாம். இந்த வீப் மட்டும்தான் நமக்கு அதிகமா இருக்கும். இந்த இதுவுமே 4மே ஈவனா இருக்கும். அப்போ வந்து நீங்க இந்த ஒன் சைடை மெஷர் பண்ணி கூட இப்படி இழுத்து மெஷர் பண்ணி கூட நீங்க கட்டிங் போட்டுக்கலாம். சப்போஸ் அது ஈவனா வராத பட்சத்துல நம்ம சுத்தியுமே மெஷர் பண்ணாதான் அந்த அளவு பிளவுஸ்ல வந்து அந்த அளவு வந்து நமக்கு கரெக்டா இருக்கும். ஓகேங்களா? இதே மெத்தட்ல தான் நீங்க எல்லா பிளவுஸுமே பிரின்சஸ் கட்னா மேல இருந்து கீழே கொண்டு வரணும். அதே மாதிரி படிமான தையல் போட்டா அவுட்டர்ல தள்ளி விட்டுறணும். அவ்வளவுதான். மற்றபடி மீதி எல்லாம் இதே ப்ரொசீஜர்ல நீங்க ஸ்டிச்சிங் பண்ணீங்க அப்படின்னாவே உங்களுடைய பிளவுஸ் வந்து அப்படியே படிப்படியா நீங்க தைக்க தைக்க அதுல வந்து உங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் வந்துடும். இதுல ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருக்குங்களா? மேம் இது உள்ள வந்து நீங்க கிராஸ் பீஸ் வச்சீங்க இல்லைங்களா கழுத்துக்கு, அது கட்டு கொடுக்கலாமா இல்ல கட்டு வேண்டாமா மேடம்? நீங்க கட்டு கொடுக்கல. அதுதான் நீங்க கரெக்டா 1/4 இன்ச்சு தான் கொடுத்தீங்க அப்படின்னா கட்டே தேவைப்படாதுங்க. சரிங்களா? நீங்க சப்போஸ் கொஞ்சம் அதிகமா சேர்த்து தைச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு அது ஃபோல்ட் ஆகாது. அந்த மாதிரி வரும்போது நீங்க கொஞ்சம் சேர்த்து கொடுத்துட்ட மாதிரி தோணுச்சு அப்படின்னா நீங்க கட்டு கொடுத்துக்கலாம். இப்ப இந்த மாதிரி இருக்கும்போது எனக்கு இது அழகா இதுவே எனக்கு ஃபோல்ட் ஆயிரும். இதுல வந்து நான் உள்ள வந்து எனக்கு கட் தேவையில்லை. சரிங்களா? சப்போஸ் இப்படி கிராஸ் வந்து ஃபுல் கிராஸ் வைக்கல, இது உள்ள வந்து நீங்க தைக்கும் போது கொஞ்சம் கிளாத் சேர்த்து விட்டுட்டீங்க அப்படின்னா இந்த இடம் என்ன ஆகும்னா உங்களுக்கு இப்படி இந்த ஷேப் வந்து வராது. அந்த மாதிரி வர இடத்துல நீங்க கட் கொடுத்துக்கலாம். அது நீங்க எப்படி தைக்கிறீங்க அப்படிங்கிறத பொறுத்துதான். அப்படி கட் கொடுக்குற மாதிரி இருந்தாலும் இந்த ஃப்ரண்ட்லயும் இந்த பேக்லயும் இந்த 2 கார்னர்லயும் நீங்க கட் கொடுக்கணும். இப்போ இதுல ஃப்ரண்ட் வந்து நீங்க கிராஸ் கட்டா கொடுத்திருக்கீங்களா ஸ்ட்ரைட்டா கொடுத்திருக்கீங்க? இது கிராஸ் கட்டிங் தான். இது கிராஸ் கட்டிங் தான். மேடம் இந்த ஊக்கு பட்டி வைக்கும்போது வீயோடைய அளவு வந்து கரெக்டா அந்த யோக்குக்கு ஒரு வி வேணும், அந்த டாட்டுக்கு ஒரு வி வேணும் அப்படின்னீங்க. ஆனா நம்ம இப்ப வந்து காமனா 1.5 இன்ச் வைக்கும் போது நம்மளுக்கு அங்கங்க மாறுமில்லங்க மேடம் இந்த வி கட்டிங். இல்ல வந்துரும். மேக்சிமம் உங்களுக்கு ஒரு 1/2 இன்ச் கேப்ல அந்த இடம் வந்துரும். ஏன்னா நம்ம இப்ப இந்த இடத்துல வந்தா இங்க ஹூக் போடும்போது உங்களுக்கு ஃபிட்டிங் வந்து கரெக்டா இருக்கும். சரிங்களா? இந்த இடம் நான் ஏற்கனவே சொல்ற விஷயம் என்னன்னா இந்த யோக் போர்ஷன் வந்து நமக்கு ஃபிட் அண்டர் பஸ்ட் வந்து ஃபிட்டிங் கரெக்டா வேணுங்கிறேன். அதனாலதான் இங்க ஒரு ஊக்கும் இங்கேயும் நம்ம கரெக்டா வந்துச்சு அப்படின்னாவே நம்ம பஸ்ட் வந்து முக்காவாசி சாகிங் வராம ஃபிட்டிங்கா இருக்கும். சரிங்களா? நீங்க முடிஞ்ச வரைக்கும் இந்த இடத்துல ஒரு ஊக்கு வர்ற மாதிரி நீங்க மார்க் பண்ணி பாத்துக்கோங்க. ஓகே. ஏன்னா இந்த இடத்துல இங்க ஒரு ஊக்கு வந்துச்சுன்னா இந்த போர்ஷன் ஃபுல்லாவே உங்களுக்கு லூஸ் ஆயிரும். அப்ப என்ன ஆகும்னா நீங்க இங்க என்னதான் இழுத்து பிடிச்சி கரெக்ட் பண்ணாலும் இங்க வந்து உங்களுக்கு ஓபன் ஆகும்போது அங்க வந்து லூஸ் வரதான் செய்யும். அதனால மேக்சிமம் இந்த யோக்கு கிட்ட உங்களுக்கு ஒரு ஹூக் வந்துச்சு அப்படின்னா ஃபிட்டிங் வந்து நீட்டா இருக்கும். அதே மாதிரி டாட்லயும் அப்படியே ஒரு ஹூக் அங்க வர மாதிரியும் பாத்துக்கணும். மேல டாட்ல சென்டர் டாட்ல இது வந்து அப்படி ஒண்ணும் இல்ல. உங்களுக்கு அது எப்படி வருதோ அந்த மாதிரி நெருக்கமா கொடுத்துட்டீங்கன்னாவே போதும். நான் மெயினா சொல்ற விஷயம் இந்த பட்டி கிட்ட வர்ற மாதிரி பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லுவேன். அவ்வளவு மேடம். இந்த அளவு பிளவுஸ் இல்லைங்க மேடம், நம்ம அளவு எடுத்து செய்யறோம் இல்லைங்க மேடம், அதுல வந்து நம்ம
மிடில் செஸ்ட்ல இருந்து வேஸ்ட்ல மைனஸ் மேல் வர்றத வந்து நம்ம டாட்டுக்கு எக்ஸ்ட்ராவா விடுவோம்லங்க மேடம். நீங்க அளவு எடுக்கும் போது அதை நீங்க வந்து அந்த டாட் எவ்வளவு இருக்கோ அதை தான் கால்குலேட் பண்ண முடியும். அளவு பிளவுஸ்ல எவ்வளவு அவங்க பிடிச்சிருக்காங்களோ அதை தான் நீங்க வைக்க முடியுமே ஒழிய நம்ம பாடியில எடுக்கிற மாதிரி அதை கால்குலேட் பண்ண முடியாது. அப்ப மெயின் டாட் சென்டர் டாட்ல எவ்வளவு வச்சிருக்காங்களோ அதுல இருந்து ஒரு 1/4 இன்ச் கம்மி பண்ணி நம்ம சைடுல வந்து இதுக்காக பஸ் வச்சுக்கலாம். ஆமா ஆமா, யோக் அளவு உங்களுக்கு கரெக்டா வர மாதிரி நீங்க டாட் பிடிச்சுக்கோங்க. அதுவே நம்ம பிரின்சஸ் கட்லயும் நான் சொல்லியிருக்கேன், கொஞ்சம் கம்மி பண்ணி வைங்கன்னு. ஒரு சிலருக்கு வந்து கம்மி பண்றதுனால அந்த பெண்டு வந்து ரொம்ப ப்ரெஸ் ஆன மாதிரி ஆயிரும். அதையும் கவனிச்சுக்கோங்க. ஃப்ரீயா கொடுத்தாதான் கரெக்டா வருது அப்படின்னா அந்த மாதிரி கொடுத்துக்கோங்க. ஏன்னா ஒரு சிலர் வந்து கொஞ்சம் ஃபிட்டிங்கா இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஒரு சிலர் வந்து கப் ஷேப் வந்து கொஞ்சம் லூஸ் வேணும்னு நினைப்பாங்க. அதுவும் பார்த்துக்கோங்க. எப்படி நீங்க கொடுத்தாலும் வெயிஸ்ட் ரவுண்டும் அந்த ஃப்ரண்ட்ல வெயிஸ்டும் பேக் வெயிஸ்டும் உங்களுக்கு ஈவனா தான் வருங்க. அப்படி வரும்போது கப் ஷேப்புக்கு மட்டும் என்ன லூஸ் கொடுக்கணும் அப்படிங்கறத மட்டும் நீங்க கொஞ்சம் கவனமா பார்த்துக்கோங்க. அதே மாதிரி மேடம் கட்டோரி பிளவுஸுக்கு வந்துட்டு நம்ம இதே மாதிரி லூஸ் கொடுத்துருக்குறோங்களாங்க மேடம், இல்ல அதுக்கு தேவை இல்லைங்களா? கட்டோரிக்கு கொடுத்துருக்கோங்க. நம்ம தான் அதுல அந்த டாட்டுக்கான இது கொடுத்து நம்ம நார்மலா மார்க் பண்ணதுக்கு அப்புறம் தானே நம்ம கட் பண்றோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறோம் அந்த கேப்புக்கு கீழே எல்லாமே. அந்த மாதிரி வச்சீங்கன்னாவே அதுக்கான லூஸ் வந்துடும். ஆனா அதுக்கும் நம்ம இதே போல முதல்ல நம்ம லூஸ் கொடுத்துட்டு தான் நம்ம போட்டுக்கிறோம், கட் பண்றோம். அதுக்கப்புறம் அந்த கட்டிங்காக தைக்கிறதுக்கு கொஞ்சம் சீம் அளவன் சேர்த்துக்கிறோம். ஸ்டிச்சிங் வந்து நீங்க ப்ராப்பரா இதே மாதிரி ஸ்டெப்பா நீங்க ஃபாலோ பண்ணுங்க. அப்போ வந்து உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாவும் இருக்கும். அதே மாதிரி நமக்கு அந்த சின்ன சின்ன பீஸ் எல்லாம் விட்டுட்டு கடைசியா தேடிட்டு இருக்கிற வேலையும் இருக்காது. அதனால ஃபர்ஸ்டே நீங்க நெக் பீஸ், ஓப்பன் பீஸ், யோக்கு, ஸ்லீவ், அதுக்கப்புறம் பேக்கு, லாஸ்டா ஃப்ரண்ட் அப்படி நீங்க ஸ்டார்ட் பண்ணி கொண்டு போனீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஒரே மெத்தட்ல தைக்கும் போது உங்களுடைய ஸ்பீடும் வந்து உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஃபினிஷிங்கும் வந்து உங்களுக்கு கரெக்டா வந்துட்டே இருக்கும். அதே மாதிரி நம்மளே தைக்கிறோம் அப்படின்னா நெக் பீஸ், ஓப்பன் பீஸ் எல்லாம் ஃபர்ஸ்டே வந்து நம்ம கட் பண்ணி வச்சிருவோம். மேக்சிமம் ஷாப்ல எல்லாம் பார்த்தா அவங்களுடைய கைக்கு தகுந்த மாதிரி அவங்க வெட்டிக்குவாங்க. நம்ம தைக்கும் போது நம்ம முன்னாடியே அதெல்லாமே நம்ம கட் பண்ணி நம்ம வச்சுக்கலாம். அந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு எந்த ஒரு பிளவுஸா இருந்தாலுமே நமக்கு ஸ்டிச்சிங்ல என்ன ஃபினிஷிங் கொண்டு வரணுமோ மேட்சிங் த்ரெட் ஃபர்ஸ்ட் நான் இதுல ஒரு நூல் கொஞ்சம் டார்க்கா போட்டிருப்பேன். ஏன்னா உங்களுக்கு ஸ்டிச்சிங் வந்து தெரியாமே போயிடக்கூடாது அப்படிங்கறக்காக. ஏன்னா ஒவ்வொரு இடத்துல அந்த தையலே உங்களுக்கு ரொம்ப பர்ஃபெக்டா மேட்ச் போட்டோம் அப்படின்னா இந்த தையல் உங்களுக்கு தெரியாது. அதனால கொஞ்சம் டார்க் பண்ணி போட்டிருப்பேன். ஆனா நீங்க போடும்போது கொஞ்சம் மேட்சிங் வந்து கரெக்டா த்ரெட் பார்த்து போட்டுக்கோங்க. ஏன்னா அது ஒரு ஃபினிஷிங் ரொம்ப இது. அதே மாதிரி லைனிங் வந்து கரெக்டா அந்த துணிக்கு தகுந்த மாதிரி போட்டீங்க அப்படின்னாலும் அதுவும் ஃபினிஷிங் தான். நம்ம தையல் மட்டுமே கிடையாது, அதுக்கு என்னென்ன யூஸ் பண்றோமோ அதுவுமே ப்ராப்பரா யூஸ் பண்ணோம் அப்படின்னாதான் அந்த ஃபினிஷிங் வந்து உங்களுக்கு நீட்டா இருக்கும். ஓகேங்களா? உங்களுக்கு இப்போ சொல்லுங்க. அந்த ஊக்கப்பட்டி வைக்கும் போது நம்ம வீக் மடிச்சு குடுக்கறதுக்கு முன்னாடியே ஒரிஜினல் பீஸ கொஞ்சம் லைட்டா இழுத்துக்கணும். அதாவது இந்த வி அடிக்கிற பீஸ மட்டும் லைட்டா இழுத்துட்டு வச்சுட்டோம்னா ரெண்டுக்கு ஈவனா வரும்னு சொல்றீங்க. கரெக்ட்டுங்களாங்க? ஆமா ஆமா, வி பட்டியை மட்டும்தான் இழுக்கணும். ஹூக் பட்டி வந்து இழுக்க கூடாது. அது நீங்க ரைட் சைடு வச்சாலும் சரி, லெஃப்ட் சைடு வச்சாலும் சரி, லைட்டா இழுங்க. ரொம்ப இழுத்துட்டீங்கன்னா அந்த பொசிஷன் மாறிடும். அந்த நெக் வந்து முன்னாடி இழுத்துட்டு போன மாதிரி ஆயிரும். அதனால ஃபர்ஸ்ட் இதை வந்து நீடில் வச்சுட்டு அதுக்கப்புறம் லைட்டா இழுத்து தையல் போட்டீங்கன்னா போதும். ஓகே மேடம், தேங்க்யூ. அப்படி இல்லாட்டினா நீங்க இந்த டாட் பாத்தீங்கன்னா ஊப்பட்டி வைக்கிறத வந்து ஒரு நூல் கம்மியா பிடிங்க, இதுல ஒரு நூல் சேர்த்து பிடிங்க, அவ்வளவுதான். மத்தபடி நீங்க இழுக்கிறதும் அப்படிங்கிறது அந்த மாதிரி கூட தேவைப்படாது. இந்த 2 ஆப்ஷன் இருக்கு, எதை வேணாலும் நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். ஆமாங்க, ஏன்னா இதுல என்ன காரணம்னா இதுல வந்து நம்ம பீஸ் வந்து இங்க எக்ஸ்டெண்ட் பண்றோம், சரிங்களா? அதனால அந்த உயரம் வந்து நமக்கு மாறாது. ஆனா இதுல என்ன பண்றோம்னா ஸ்டிச் போட்டு உள்ள திருப்புறோம். அப்போ வந்து அந்த ஸ்டிச் அளவுக்கு நமக்கு கிளாத் வந்து வித்தியாசம் வரும். அது எந்த பிளவுஸா இருந்தாலுமே அந்த வித்தியாசம் வரும். அதை வந்து நம்ம ஈக்குவல் பண்ணணும் அப்படின்னா இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் நம்ம பண்ணிக்கணும். அதே மாதிரி நம்ம அந்த டாட் சென்டர் டாட் பிடிக்கிற போது மெயின் டாட் இல்லைங்க மேடம், சைட்ல டாட் பிடிக்கும் போது அந்த ஃபிளீட் ஒண்ணு வைக்கிறது வந்து சும்மா ஒரு ஃபிளீட் மாதிரி வச்சா போதும். அதை நம்ம ஸ்டிச் எல்லாம் பண்ண தேவையில்லை, ஒரு ஃபிளீட் மாதிரி எடுத்துக்கலாம். ஆமா, ஒரு ஃபிளீட் இங்க கொடுத்துட்டீங்கன்னா இங்க திருப்பும் போது இது ஓப்பன் ஆயிக்கும். எந்த அளவுக்கு ஓப்பன் ஆகுதோ அதை மட்டும் பண்ணீங்கன்னா போதும். ஃபுல்லா ஓப்பன் பண்ணி சுருக்கு வர மாதிரி பண்ண தேவையில்லை. அப்படி இங்க கொடுத்துட்டோம் அப்படின்னா தான் நம்ம கப் ஷேப் போடும்போது இந்த இடம் சுருக்கம் இல்லாம கரெக்டா இருக்கும். எனக்கு அந்த ஆம்கோலுக்குள்ள சுருக்கு வருது மேம். அது முதுகு துணியிலையும் வருது அந்த சுருக்கு, ஆம்கோல் சுருக்கு. இந்த ஆம்கோலுக்கு அப்ப நீங்க கப் ஷேப் தான் கம்மி பண்ணணும். கப் ஷேப் சரியா இருக்கு மேம் போடு.
இல்ல உங்களுக்கு ஒன்னா வந்து கப் ஷேப்ல லூஸ் வந்தாதான் நமக்கு சைடு நெக்கு அந்த இதெல்லாமே துணி அதிகமா வருங்க. சரிங்களா? ஒரு 1/4 இன்ச் குறைச்சு பாருங்க. அப்படி இல்லைன்னா நீங்க போடுற தையல் வந்து கொஞ்சம் லைட்டா ஆம்போல் கிட்ட நமக்கு வந்து சதைப்பிடிப்பு இல்ல, அண்டராம்க்கு கீழே பிடிப்பு இல்லாம இருக்கு அப்படின்னா கொஞ்சம் பெண்ட் பண்ணி நீங்க தையல் போட்டுக்கலாம். ஸ்ட்ரைட்டா போடாம லைட்டா பெண்ட் பண்ணி போட்டுக்கலாம். கை தூக்கவும் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு மேம், அடிக்கை. அப்படின்னா நீங்க டைட் பண்ணிருக்கீங்க, ஆம்போல் வந்து ரொம்ப டைட்டா இருக்கு. அப்ப கொஞ்சம் லூஸ் பண்ணி வெட்ட சொல்றீங்களா? அந்த ஆமா, அளவு விட. ஏன்னா ஓவரா டைட் ஆனாலும் சுருக்கம் வரும், லூஸ் ஆனாலும் சுருக்கம் வரும். உங்களுக்கு என்ன எப்படி நீங்க என்ன பண்ணிருக்கீங்க அப்படிங்கிறது. ஏன்னா 2 இதுலயுமே சுருக்கம் வரலாம். ரொம்ப ஆம்போல் டைட் ஆச்சு அப்படின்னா கரெக்டான பொசிஷன்ல உட்காரல அப்படின்னா அதுக்கு கீழே வர்றது சுருக்கம் வரதான் செய்யும். அப்போ உங்களுக்கு ஆம்போல் நம்ம ஒரு கை உள்ள ஒரு பிளவுஸ் தச்சுட்டு கை உள்ள விட்டு பார்க்கும் போதே நமக்கு தெரியும் ஆம்போல் பர்ஃபெக்டா உட்கார்ந்துச்சு அப்படின்னாவே அந்த பிளவுஸ் பினிஷிங் நீட்டா வந்துரும் அப்படிங்கிறது தான். நமக்கு கைய மேல ஏறாம இழுத்து போடுறோம் அப்படின்னா கண்டிப்பா அதுல வந்து நம்ம ஸ்லீவ் ரவுண்டா இருக்கட்டும், ஆம்போல் ரவுண்டா இருக்கட்டும் கொஞ்சம் லூஸ் பண்ணாதான் கரெக்டா வருங்க. ஓகே மேம். அடிக்கையில வந்து நான் 7.5 உயரம் வச்சேன், நான் கை உயரம். மற்ற அடிக்கை வந்து 4 அங்குலம் வைத்தேன். அப்ப 3 அங்குலம் கீழே இருக்கு. ஆனா கையை தூக்கிக்கல, கை கொஞ்சம் இருக்குது எனக்கு. அப்பனா உங்களுக்கு அந்த அடிக்கையினுடைய அளவு இருக்கு இல்லைங்களா, அந்த நம்ம பைசெப்ஸ்ல ஒரு அளவு எடுப்போம் இல்லைங்களா, அந்த அளவு எவ்வளவு வருதுன்னு பார்த்துட்டு அதோட 1 இன்ச்சு சேர்த்துனீங்க அப்படின்னா அந்த லூஸ் வருதான்னு செக் பண்ணுங்க. ஓகே. சரிங்களா? அந்த லூஸ் வரல அப்படின்னாலும் ஒரு சிலருக்கு கை மேல ஏறாது. அப்ப அந்த இடத்துல கொஞ்சம் லூஸ் கொடுக்கும் போது நீங்க இன்னும் ஆம்போல தள்ளி கொண்டு வர மாதிரி இருக்கும். 4ங்கிறது ஒரு 4.25 வந்துச்சுன்னாதான் உங்களுக்கு பைசெப்ஸ் வந்து மேட்ச் ஆகுது அப்படிங்கிறது. சரிங்களா? அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டும் பண்ணி பாருங்க. எல்லாருக்கும் அந்த ப்ராப்ளம் வராது, ஒரு சிலருக்கு அந்த மாதிரி வரும். ஓகே மேம். ஓகே. அந்த இந்த பைசெப் வந்து ஃப்ரீயா இருக்கணும் உங்களுக்கு. அது வந்து ஃப்ரீயா கரெக்டா 1 இன்ச் லூஸ் கொடுத்தீங்கன்னா தான் நீங்க மெஷர் பண்ணி பார்த்துட்டு 1 இன்ச் லூஸ் கொடுத்துட்டு நீங்க கை வெட்டுறதுக்கு முன்னாடி அந்த ஸ்ட்ரெயிட் லைன் வந்து அந்த 1 இன்ச் ஆட் பண்ணனது கரெக்டா இருக்கா அப்படின்னு செக் பண்ணிட்டு நீங்க வெட்டுங்க. இல்லாட்டினா அதுக்கு தகுந்த மாதிரி அந்த ஆம்போல் ரவுண்ட் நீங்க சேஞ்ச் பண்ணுங்க. அடிக்கடி அந்த ஆம்போல் சுற்றளவு 9 சொன்னா மற்ற வந்து 8 தானே நான் வைக்கிறேன் அடிக்கை இந்த மற்ற பக்கம். அது 8 வர்றது வந்து ஒரு ப்ரொசீஜர், அது அப்படிதான் வைக்கணும். சப்போஸ் உங்க பாடியில வந்து அது நார்மலா வர்ற அளவை விட வித்தியாசமா வருது அப்படின்னா உங்க அளவை நீங்க எடுத்து பார்த்துட்டு 1 இன்ச் சேர்த்திட்டு அதை 2ஆ பிரிச்சுட்டு அதுல வர்றது கரெக்டா இருக்கான்னு பாருங்க. ஓகே மேம். ஓகே, தேங்க் யூ மேம். கட்டிங் போடும்போது அந்த வெயிஸ்டோட அந்த பேக் போர்ஷனோட அந்த வெயிஸ்டோட அளவு வந்து ஃப்ரண்ட் போர்ஷன்ல வந்து ஏதோ 3/4 இன்ச் ஏதோ பார்க்க சொன்னீங்களா, அது எனக்கு அவ்வளவா புரியவே இல்ல. எப்படிங்க? கட்டிங் போடும்போது பேக் போர்ஷன்ல உள்ள அந்த வெயிஸ்ட் அளவு இருக்கு இல்லையா, ஆமாங்க, அது வந்து அது வந்து இப்ப ஃப்ரண்ட் தட்டு கட் பண்ணிட்டு யோக் வந்து நம்ம மெஷர் பண்ணும்போது 3/4 இன்ச் வந்து அந்த டாட்னுடைய அளவை மட்டும் குறைக்க சொல்லியிருக்கேன். 1 இன்ச் குறைக்கணும் இல்லைங்களா? அப்போ நம்ம ஃப்ரண்ட்ல வந்து ஓபன் பீஸ் வைக்கும் போது உங்களுக்கு அதுல 1/4 இன்ச் போயிடும். ஓகே. அப்ப அந்த 3/4 இன்ச் தான் நம்ம கரெக்டா இருக்கான்னு செக் பண்றோம், அவ்வளவுதான். சொல்லுங்க. அந்த ஸ்ட்ரைட் கட் பிளவுஸ்லங்க மேம், அந்த டாட் சொன்னீங்கல்ல, இது வந்து சைட்ல வந்து இப்போ 1.5 வந்தா 1.25 குறைச்சுக்கோங்க அப்படின்னு சொன்னீங்களா மேம்? ஆமா. ஒரு 1/4 இன்ச் குறைச்சு வைக்க சொன்னீங்களா மேம் டாட்? இது ஆமாங்க. அது வந்துட்டு ஸ்ட்ரைட் கட்டுக்கும் அப்படியே வைக்கணுமாமாங்க மேம்? ஆமாங்க, ஸ்ட்ரைட் கட்டுக்கு. ஏன்னா நீங்க குறைச்சு வைக்கலனாலும் நீங்க யோகோட மேட்ச் பண்ணும்போது அது ஃபைனலா கட் பண்ற மாதிரி தான் வருங்க. சரிங்களா? ஆனா டாட்டுக்காக நீங்க குடுக்குற ஸ்பேஸ் ரொம்ப லூஸ் கொடுத்துற வேண்டாம்னு சொல்றேன், அவ்வளவுதான். ஓகே. அது ஸ்ட்ரைட் கட்டுக்கும் அப்படிதான் வைக்கணும் இல்லையா மேம்? ஆமா, எல்லாத்துக்குமே அப்படியே ஃபாலோ பண்ணுங்க. ஓகே மேம். ஏன்னா நம்ம ஸ்ட்ரைட் கட் பிளவுஸ்னாலே சும்மா ஒரு ஃபார்மாலிட்டிக்காக தான் மேக்ஸிமம் எல்லாரும் டாட் பிடிப்பாங்க. உடம்புனுடைய அளவு பார்த்தெல்லாம் டாட் பிடிக்கவே மாட்டாங்க. ஏன்னா ஒரு இடத்துல அந்த இடத்துல கொஞ்சம் கிளாத் வேணும் அப்படிங்கறதால தான் பிடிப்பாங்களே ஒழிய நான் கிராஸ் கட்டிங் கொடுக்குற அளவுக்கு பர்ஃபெக்டா அதுக்கு டாட் வந்து மேக்ஸிமம் யாரும் கொடுக்கறது இல்லைங்க. அந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு 3/4 இன்ச்சு 1 இன்ச்சு அந்த மாதிரி தான் கொடுத்துட்டு இருப்பாங்க. நம்மளும் அந்த மாதிரி குறைச்சு பிடிச்சா போதுங்க. ஓகே மேம், தேங்க்யூ மேம். ஓகே, நான் உங்களுக்கு தியரி எழுதி கொடுத்துட்றேங்க. இன்னையோட நமக்கு இந்த கிளாஸ் முடியுது. உங்களுக்கு எல்லாமே சாட்டிஸ்பாக்சனா இருந்துச்சா, இல்ல நான் டீச் பண்றதுல உங்களுக்கு ஏதாவது குறைகள் இருந்ததா அப்படிங்கறத நீங்க சொல்லிடுங்க. இல்லைங்க மேடம், திருப்தியா இருந்தது, ரொம்ப பிடிச்சிருக்கு, நல்லா இருந்தது மேம். நல்லா இருந்துச்சுங்க மேம், ரொம்ப தேங்க்யூ மேம். ஓகே, ஏன்னா ஒரு சிலருக்கு நம்ம புரியாம இருக்கிறது வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அவங்க பிகினர்ஸா கொஞ்சம் இருக்கலாம். அது வந்து உங்களுக்கு போக போக வீடியோஸ் பாத்தீங்க அப்படின்னாலுமே உங்களுக்கு வந்து புரியும். ஓகேங்களா? நான் உங்களுக்கு வந்து அவங்க கேட்ட மாதிரி போட் நெக்குக்கு அந்த தியரியை வந்து நான் எழுதி அனுப்பிடுறேன். அதாவது அந்த டிஃபரன்ஸ் ஒரு பிளவுஸ்க்கும் அடுத்த பிளவுஸ்க்கும் நம்ம மெஷர்மெண்ட் மாத்துறது வந்து we don't remember.
கிளாஸ்ல பார்த்துட்டு அதுக்கப்புறம் பண்ற போது we don't remember. If you get the pen drive கொஞ்சம் கிடைச்சதுன்னா எங்களுக்கு வந்து it will be very useful for us. அத ஒவ்வொரு பிளவுஸுக்கும் ஒவ்வொரு இம்ப்ரூவ்மெண்ட் நீங்க கொடுத்துட்டே இருங்க. அப்பதான் பிராக்டிஸ் வந்து உங்களுக்கு விடாம பண்ணிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு வந்து ஒவ்வொரு பிளவுஸ்லயுமே அந்த திருப்தி கிடைக்கும். ஏன்னா ஒவ்வொரு மாடல்ல தைக்க போறோம். ஏன்னா தைக்க தெரிஞ்சவங்க எல்லா மாடல்லையும் போட்டு பார்க்கலாம். தைக்க தெரியாதவங்களுக்கு தான் அந்த ஒரே மாடல் நம்ம வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. தைக்க தெரிஞ்சிருச்சு அப்படின்னா என்ன மாடல் வேணாலும் நமக்கு பிடிச்ச மாதிரி நம்ம தைச்சு பார்க்கலாம். புதுசா ஒரு மாடல் இருந்தா கூட பேசிக் பேட்டர்ன் வச்சு நீங்க அதை ஆல்டர் பண்ணி நீங்க தைச்சு பார்க்கலாம். ஓகேங்க. ஓகேங்க. Thank you. தேங்க்யூ ஆல். Okay, ma'am. தேங்க்யூ Okay, thank you, ஸோ ma'am. மச். Okay, ஓகே thank you, ma'am. தேங்க்யூ. Okay, ma'am. Bye.